இன்னைக்கு ரஃபேல் ஊழல் அறியப்படாத உண்மைகள் அப்படிங்கிற அந்த தலைப்புல நம்முடைய பாசத்திற்குரிய சகோதரர், நம்முடைய உடன்பிறப்பு, நம்மளோட விஐபி வழக்கறிஞர் கோலப்பன் அவர்களை வரவேற்கிறேன். சார். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், மாலை வணக்கம். டிபிஎஸ் குழுமம் உட்பட்ட எல்லா பேருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துட்டு அப்படியே நான் டாபிக் உள்ள போறேன். முதல்ல ஒரு கதையில இருந்து ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலா தெருவில் பஜ்ஜி வடை சுட்டு வித்த ஒரு குடும்பம் தான். அந்த குடும்பம் மெதுவா வியாபாரத்துல அடுத்த கட்டம் நோக்கி நகர்ந்து ஒரு பெரிய வியாபார குடும்பமாக மாறி வெளிநாட்டுக்கெல்லாம் போய் சம்பாதித்து இந்தியாவில் ஏன் உலகிலேயே ஒரு குறிப்பிடத்தக்க அளவில் ஒரு செல்வந்த குடும்பமாக மாறிவிட்ட அந்த குடும்பம். அந்த குடும்பத்தில் 4 குழந்தைகள். அந்த 4 குழந்தைகளில் 2 ஆண்கள். அது அண்ணன் தம்பி. அந்த அண்ணன் தம்பி குடும்பமும் அப்படியே அந்த பிசினஸ் குடும்பத்தோட சேர்ந்து வளர்ந்து அவர்களும் வளர்கிறார்கள், நன்கு படிக்கிறார்கள். அப்படியாகத்தான் அந்த குடும்பம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் எப்பவுமே மூத்த பிள்ளை அப்படின்னா அந்த மூத்த சகோதரன் கொஞ்சம் பொறுப்பா எல்லாத்தையும் அனுசரிச்சு போகிற அந்த பாங்கோட இருக்கிற மாதிரி ஒரு மூத்த சகோதரன் வளர்கிறார். 2வது சகோதரன் தம்பியாக அறியப்படுகிறவர் கொஞ்சம் சுட்டியா, கொஞ்சம் ஒரு நாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவிற்கு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படின்ற மாதிரி இருக்கும்போது பொறுப்பா அனுசரணையா வாழ்கிற அந்த குடும்பத்து மூத்த சகோதரன் மேல குடும்பத்துல எல்லாருக்குமே ஒரு கரிசனம் பாசம் இருக்கு இல்லையா, அத மாதிரி அந்த மூத்த சகோதரர் இருக்க அவருக்கு குடும்பமே பார்த்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்க, அதுவும் அந்த பெண்ணும் குடும்பத்தோடு நல்ல ஒட்டி உறவாடி போக எல்லா செல்வாக்கும் அந்த மூத்த சகோதரனுக்கே வாய்க்க பெறுகிறது. இந்த 2வது மகனான அவனும் பிசினஸ் எல்லாம் இருக்கிறாரு, ஒரு சுட்டியாக ஒரு விட்டேத்தியாக அப்படின்ற அளவிற்கு அவர் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சகோதரர் இவருக்காவது வீட்டில் பார்த்து வைத்த பெண்ணை மணமுடித்தார்கள். அந்த 2வது தம்பி என அறியப்படுவர் அவரே பொண்ணை பார்த்துக்கிட்டார். அந்த பொண்ணும் வெறுமனே ஒரு சாதாரண பொண்ணு இல்லை, அது ஒரு நடிகையாக போனால் அந்த ஒரு ஆர்த்தோடாக்ஸ் என்று அறியப்படுகிற அந்த வியாபார குடும்பம் எப்படி அவர்களை அனுசரித்து ஏற்றுக்கொள்ளும்? அங்கேயும் பிரச்சனை. ஸோ அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமையில் அந்த ஏற்கனவே இவர் சுட்டி என்ற ஒரு பிரச்சனை, வீட்டுக்கு அடங்க மாட்டுகிறார் என்ற பிரச்சனை, அவராக பார்த்து திருமணம் முடித்து விட்டார் என்ற அந்த ஒரு கோபம், அதுவும் ஒரு நடிகையாகி போய்விட்டதே என்ற கோபம், அப்படியாக இந்த பிசினஸ் குடும்பம் வளர்ந்து வர இடையில் தகப்பனாரும் மரித்து போகிறார். மரித்து போன தகப்பனாருக்கு பிறகாக அந்த குடும்பம் வியாபாரத்தில் வியாபாரம் ஆக ஓக என்று போய்கொண்டிருந்தாலுமே கூட இந்த அண்ணன் தம்பி இடையில் ஆன பிரச்சனையில் யார் பெரியவர், யார் செய்வது சரியாக இருக்கும் அப்படின்றது ஒரு உள்ளுக்குள்ள ஒரு போட்டி போயிட்டே இருக்கு. அப்போ ஒரு கட்டத்தில் குடும்பமே தீர்மானம் செய்கிறது, இருவருக்கும் சொத்துக்களை தனியாக பிரித்து விடலாம் அப்படின்ற மாதிரி. அந்த பொறுப்பான சகோதரருக்கு சில வியாபாரங்களையும் அந்த சுட்டியாக தெரிந்த தம்பிக்கு சில வியாபாரங்களையும் பிரித்து வைத்து ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி விடுகிறாள். இது 2005 முடிவு இந்த பிரிவினையை ஏற்படுத்தி அந்த பிரச்சனைக்கு முடிவும் கண்டு விடுகிறார்கள். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த அண்ணனுக்கும் இந்த தம்பிக்கும் எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, வியாபார ரீதியாகவும் சரி குடும்பத்திலும் சரி அப்படின்ற அது மாதிரி ஒரு முடிவு எய்து விடுகிறது. இது ஒரு கதை. இந்த கதை எப்படி இருக்கட்டும், இது பின்னாடி நமக்கு தேவைப்படும். ஸோ இதை இப்ப நம்ம ரஃபேலுக்கு வரும். பொதுவா இராணுவ தளவாடங்கள் வாங்குகிற எந்த நாடுகளுக்கும் அது ஒரு பிரச்சனையாகத்தான், ஒரு தலைவலியாகத்தான் வரும். ஏன்னா அதுல கண்டிப்பா ஊழல் என்ற ஒரு பிரச்சனை கண்டிப்பா தலதூக்கு. இது ஒரு பல்லாயிரம் கோடிகள்ல இந்த வியாபாரம் பொதுவாக அந்த இராணுவ தளவாடம் குறித்து நடைபெறுகிற அந்த பரிவர்த்தனை இது பல லட்சம் கோடிகளை தாண்டுகிற ஒரு வியாபாரம். அப்ப இந்த பல லட்சம் கோடிகள் இங்க புழங்குவதால் ஒரு சிறு தொகை கமிஷன் என்று அது போய்விட்டால் அதுவே பல கோடிகளை எட்டும். எப்படி இப்ப நம்ம இங்க ரியல் எஸ்டேட்ல ஒரு புரோக்கர் கமிஷன் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நியதியாக இருக்கிறதோ, அதே மாதிரியான ஒரு நியதி தான் இந்த இராணுவ தளவாட பரிவர்த்தனையிலும் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று.
ஏன் அப்படின்னா இந்த இராணுவ தளவாட இதற்கு வந்து அந்த பரிவர்த்தனைக்கு ஒரு புரோக்கரின் துணை கண்டிப்பாக தேவை. அந்த புரோக்கர்ட்ட என்ன நாலேஜ் இருக்கும் அப்படின்னா, இவன் வந்து எந்தெந்த கண்ட்ரியில வந்து என்னென்ன இராணுவ தளவாடங்கள் பயன்பாட்டில் இருக்கின்றன, இன்னும் ஒரு 10 வருஷம் அல்லது 20 வருஷம் கழித்து என்ன இராணுவ தளவாட தேவை வந்து உலக நாடுகளுக்கு இருக்கும் அளவிற்கு வந்து அவர்கள் நாலேஜ் வைத்திருப்பார்கள். இரண்டாவதாக எந்தெந்த நாடு வந்து என்னென்ன உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது என்ற அறிவும், அது அந்த R&D லெவல்ல, அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லெவல்ல என்னென்ன அதை வச்சிட்டு இருக்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு விரல் நுனியில் வந்து அவர்கள் தகவல்களை சேகரித்து வைத்திருந்திருப்பார்கள். மட்டுமல்ல, இவர்கள் வந்து ஒரு நாடு வந்து ஒரு புரோக்கரை அணுகி அந்த நாட்டின் வியாபாரம், ஒரு குறிப்பிட்ட நாட்டின் வியாபாரம் தன் கைக்கு வர வேண்டும் என்றால் இவர்களுக்கு அவர்கள் பாசையில் வந்து ஒரு இன்சென்டிவ்ஸ் அப்படின்ற மாதிரி, நம்ம பாசையில வந்து அது ஊழல், லஞ்சம் அது மாதிரி கொடுத்து இந்த புரோக்கர்களை ஊக்குவித்து அந்தந்த குறிப்பிட்ட நாடுகளில் அதற்கான ஒரு சாதக சூழ்நிலையை உருவாக்குவது. அது வந்து அரசியல் ரீதியாகவும் நிகழலாம். இப்போ ஒரு ஆளுங்கட்சி இருந்தால் இந்த ஆளுங்கட்சிக்கு உள்ள அரசியல் நபர்களுக்கு வந்து கையூட்டு கொடுத்து அங்கு உருவாகிற ஒரு தேவை இருக்கு இல்லையா, ராணுவ தளவாட தேவையை தனக்கு சாதகமா பயன்படுத்திக் கொள்வது அப்படின்ற ஒண்ணுலயே நிகழலாம். அதே மாதிரி தனக்கு போட்டியாக இருக்கிற ஒரு கம்பெனிக்கு அந்த ராணுவ தளவாட பரிவர்த்தனைக்கான கொள்முதல் போகும்போது அதை கெடுக்கும் விதத்தில் எதிர்கட்சிக்கும் இந்த கையூட்டு மூலம் கொடுத்து அதை வந்து பிரச்சனைக்குரியதாக மாற்றலாம். அதனால்தான் வந்து இந்த ராணுவ தளவாட இதில் வந்து புரோக்கர்கள், அதாவது இடைத்தரகர்களின் பங்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. சோ இந்த கமிஷன் வந்து அடி முதல் நுனி வரைக்கும் பாயும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கமிஷனை பொறுத்தவற்றில் அப்படி ஒன்று இருந்ததுனாலும் இந்த ராணுவ தளவாட கட்டுப்பாடு, அது பரிவர்த்தனையாக இருக்கட்டும், உற்பத்தியாக இருக்கட்டும், வளர்ந்த நாடுகளெல்லாம் வந்து அது தனியார் துறைக்கு போய்விட்டது. ஆனால் நம்மை போன்ற நாடுகளில் வந்து அது அரசின் கட்டுப்பாட்டிலேயே வந்து இருந்து கொண்டேயும் இருக்கிறது. இப்பதான் மெதுவாக அது வந்து தனியார் துறைக்கு வந்து அதை இட்டு செல்கிற ஒரு போக்கு இருந்து கொண்டிருக்கிறது. சோ இதுல வந்து முதலாளித்துவ நாடுகள் என்ன எதிர்பார்க்கும் அப்படின்னா, நம்ம மாதிரிப்பட்ட நாடுகளில் வந்து அரசின் பிடியிலிருந்து அது தனியார் துறைக்கு வந்து ராணுவ உற்பத்தியாக இருக்கட்டும், ராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்வது கூட அந்த தனியார் நிறுவனத்தின் மூலமாக கொள்வது சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் முதலாளித்துவ நாடுகள் எல்லாம் வந்து எதிர்பார்க்கின்றன. சோ அதற்கான வேலைகளில் அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள். சோ இப்ப இந்தியாவும் அந்த நிலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டங்களில் தான் நமக்கு வந்து 2 பெரிய ஊழல்கள் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஒண்ணு வந்து ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தபோது போஃபஸ் ஊழல். 2வது மன்மோகன் சிங் காலத்தில் இருந்த அப்போது வெளிப்பட்ட அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் ஊழல், அது ஹெலிகாப்டர் சம்பந்தப்பட்ட அந்த ஊழல். 3வதாக வாஜ்பாய் காலத்தில் கார்கில் சவப்பட்டி ஊழல், அப்புறம் காலனி ஊழல். இதெல்லாம் வந்து ஊழலாக வெளிப்பட்ட அந்த ஊழல் பட்டியலில் வருவன. சோ இந்த ஊழல் இது வந்து அடிபட்ட இந்த நம்ம 2017 2018 காலகட்டத்தில் வந்து நம்ம பட்ஜெட்டில் வந்து ராணுவ தளவாடம் வாங்க ஒதுக்கப்பட்ட தொகை வந்து 86,529 கோடி. இது வந்து அந்த காலகட்டத்தில் 2017-18 வந்து பாராளுமன்ற நிலைக்குழுன்னு ஒரு நிலைக்குழு இருக்கு இல்லையா, அந்த நிலைக்குழு பரிந்துரைத்த தொகை வந்து 1,46,526 கோடி. ஆனால் அந்த பாஜக அரசால் வந்து இந்த பாஜக அரசால் வந்து ஒதுக்கப்பட்ட தொகை ராணுவ தளவாடத்திற்கு 86,526 கோடி மட்டுமே, 529 கோடி மட்டுமே. அதே இது இன்று இப்ப நடப்பு பட்ஜெட் இருக்குல்ல, 2023 பட்ஜெட்ல வந்து இப்போ அந்த 86,529 1 லட்சம் கோடியாக ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனா நம்ம என்ன பார்த்தோம், 2017-18 1,46,000 கிட்டத்தட்ட 1,47,000 கோடி ஒதுக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்தது இப்ப 2023 1 லட்சம் கோடி வரைக்கும் தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த பட்ஜெட்ல, நடப்பு பட்ஜெட்ல பாதுகாப்பு துறைக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு மொத்த தொகைன்னு பார்த்தா 5,94,000 கோடி, கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடின்னு வச்சுக்கலாம். இது நம்ம ஒட்டுமொத்த பட்ஜெட்ல வந்து 13.18%.
நம்ம ஒட்டுமொத்த பட்ஜெட் எவ்வளோன்னா 43.03 லட்சம் கோடி. இதுல 13.18%, 6 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி பாதுகாப்பு துறைக்கு ஒதுக்கப்பட்டு. சோ இத நம்ம நினைவுல வச்சு பார்த்தோம் அப்படின்னா, அப்போ பாருங்க, அப்போ நம்ம எந்த அளவிற்கு நமக்கு தேவையை விட சுருக்கி நம்ம ராணுவ தளவாடத்துக்கு பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் அப்படின்ற அது ஒண்ணு இருக்கு. சோ இதுல இப்ப மீண்டும் நம்ம ரஃபேலுக்கு வந்தோம் அப்படின்னா, 1999 இருந்து 2004 வரைக்கும் என்டிஏ அரசு வாஜ்பாய் தலைமையில் இருந்து இல்லையா, அந்த காலகட்டத்தில் இந்திய விமானப்படை குறித்து ஒரு ஆய்வு செய்து அறிக்கை தருமாறு ஒரு குழுவை அமைத்தது. அந்த குழு என்ன செய்யுது அப்படின்னா, அது நம்ம விமானப்படையில் இருக்கிற விமானங்கள் எல்லாம் ஆய்வு செய்து அதில் இருந்த மிக் 21 ரகம், மிக் 27 ரகம், இந்த விமானங்கள்லாம் ரொம்ப ஓல்டாய் போச்சு, இதை மாத்தணும், இதை மாத்திட்டு புதிய விமானங்கள் வாங்க வேணும் அப்படின்ற மாதிரி அதை அரசுக்கு அறிக்கையா சமர்ப்பித்தது. அப்ப அந்த காலகட்டத்தில் எல்லாமே ஒற்றை என்ஜின் விமானங்களாகவே தான் இருந்தன. சோ அப்ப அந்த ஆய்வு அறிக்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ற இதுல அந்த அரசு அது முன்னெடுப்பு செய்தது. அப்போ அந்த ஆய்வின் அடிப்படையில் 2000 இருந்து 2001 வரைக்குமான இதுல அப்போதைய தேவை 7 ஸ்குவாட்ரான்ஸ் விமானங்கள் தேவை அப்படின்ற மாதிரி, அதாவது 126 விமானங்கள் வாங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை செட் பண்ணாங்க. ஸ்குவாட்ரான்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்ல இங்க பயன்படுத்தணும் இல்லையா. இந்த சொல்லு எதை குறிக்கும் அப்படின்னா, இந்த ஒரு ஸ்குவாட்ரான் அப்படின்னா 18 விமானங்கள் அடங்கியது ஒரு ஸ்குவாட்ரான்ஸ். இப்போ இந்த 18 விமானங்கள் அடங்கிய ஒரு தொகுப்புக்கு ஒரு கமாண்டிங் ஆபீசர் இருப்பார். அவரோட லெவல் என்ன அப்படின்னா, ஒரு விங் கமாண்டர் அப்படின்ற ஒரு கிரேட் இருக்கும், பட் அவர் கமாண்டிங் ஆபீசர்ல தான் இருப்பாரு. அந்த கமாண்டிங் ஆபீசர் ஒரு 18 விமானங்கள் அடங்கிய ஒரு தொகுப்புக்கு தலைவராக இருப்பார். அப்படியாக நமக்கு தேவை அந்த காலகட்டத்தில், அதாவது 2001 காலகட்டத்தில் நம் இந்திய விமானப்படைக்கு தேவையாக ஷார்டேஜாக இருந்தது 7 ஸ்குவாட்ரான்ஸ், 7 ஸ்குவாட்ரான்ஸ், 7x18 அப்படின்ற அந்த இது 7x18 126 விமானங்கள் தேவையாக இருந்தது. அப்போ இப்ப நம்ம இந்தியால இப்ப இருக்கிறது எவ்வளவு ஸ்குவாட்ரான்ஸ் தெரியுமா? 32 ஸ்குவாட்ரான்ஸ் இருக்கு. இப்ப நம்ம இலக்கு, அதாவது 42 ஸ்குவாட்ரான்ஸ் இருந்தாதான் இந்திய மக்கள் தொகைக்கு, இந்திய நிலப்பரப்புக்கும் தகுந்ததாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அசஸ்மெண்ட் இருக்கு. ஆனா இந்தியா இன்னைக்கு நம்ம 32 வரைக்கும் வச்சிருக்கோம். இந்தியா 35 இருந்து 36 ஸ்குவாட்ரான்ஸ் என்ற இலக்கை அடைவது எப்போ தெரியுமா? 2030 எட்டும். ஏன்னா அது நம்மளோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், அது மாதிரி அந்த இராணுவத்தில் இருப்ப அந்த படை வீரர்களின் தன்மை, அவர்களின் திறமை, இதெல்லாம் வைத்து அதான் நம்ம இது பண்ண முடியும். திடுமென வாங்கி குவித்து விடவும் முடியாது. ஏன்னா இங்க ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கிற பழைய விமானங்களை கழித்து விட்டு அந்த இடங்களில் புது விமானங்கள் கொண்டு வர வேண்டும். அதற்கான தாவளங்களை ஏற்படுத்த வேண்டும். இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எல்லாமே பண்றதுக்கான வாய்ப்பு 35 இருந்து 36 ஸ்குவாட்ரான்ஸ் விமானங்களை இந்தியா தன்வயப்படுத்த வேண்டும் என்றால் அது எப்ப முடியும்னா 2030 தான் முடியும். ஆனா இன்றைய தேவை, இன்றைய மக்கள் தேவை, இந்திய நிலப்பரப்பிற்கான தேவை நம்ம நாட்டுல 42 ஸ்குவாட்ரான்ஸ் விமானங்கள். அதாவது ஸ்குவாட்ரான்ஸ் விமானம் அப்படின்னா ஃபைட்டர் ஜெட்ஸ் அப்படின்ற மாதிரி அதை மையப்படுத்துவது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்படியாகத்தான் இருக்கு. இப்ப நான் ஏன் இதை திருப்பி இதை சொல்றேன் அப்படின்னா, நம்மளுடைய தேவை 2001 7 ஸ்குவாட்ரான்ஸ் தேவையாக இருந்தது. இப்போது நாம இந்த ரஃபேல் விவகாரத்தில் மாட்டிக்கொண்டதின் அந்த விவகாரத்தின் விளைவாக நமக்கு சேர்ந்திருப்பது வெறும் 2 ஸ்குவாட்ரான்ஸ் தான். அப்படி பார்க்கும்போது இந்த 2030 தான் நம்ம 35 இருந்து 36 அடைவோம்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அது அடைவோமா என்பதே சந்தேகமாக தான் இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக நான் திருப்பி அதை சொல்றேன். சோ இப்போ அந்த 126 விமானங்களை வாங்க அன்றிருந்த வாஜ்பாய் தலைமையிலான அரசு முடிவு செய்தது. அது செய்ததோடு என்ன செய்தது அப்படின்னா, அது அப்போ என்ன விமானங்கள் வாங்கலாம் அப்படி பரிசீலித்த போது
நம்ம கிட்ட அந்த டைம்ல 120 எண்ணிக்கையிலான மிராஜ் 2000 ரக விமானங்கள் இருக்கின்றன. அந்த மிராஜ் 2000 என்ற அந்த விமானங்களையே நம்ம 126 விமானங்களும் வாங்கி கொள்ளலாம்னு முடிவு பண்ணாங்க. யாரு? வாஜ்பாய் தலைமையிலான அரசு. இந்த பரிவர்த்தனையில் அவங்க தீர்மானம் பண்ணது என்ன அப்படின்னா, அப்ப வரைக்கும் மிராஜ் தொழில்நுட்பம் முழுவதுமாக இந்தியாவில் கிடையாது. புதிதாக நம்ம புதியதாக ஒப்பந்தம் போடுவதன் மூலம் 126 மிராஜ் ரக விமானங்களை வாங்குகிறோம் என்றால் அதை இந்தியாவிலே தயாரிக்கிற மாதிரி, அதுவும் இந்தியாவாலேயே தயாரிக்கிற மாதிரி. இது ரெண்டும் புரிஞ்சுக்கணும். இந்தியான்றது ஒரு கூட்டு தயாரிப்பில் இருந்தால் கூட இங்கு தயாரிப்பவர்கள் இந்திய இன்ஜினியர்களாக, இந்திய விஞ்ஞானிகளாக இருக்க வேண்டும் என்பதையும் அந்த வாஜ்பாய் அரசு, என்டிஏ அரசு முடிவு செய்தது. அப்ப அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஆலோசித்த போது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் என்ற அந்த HAL அதன் கூட்டுடன் உற்பத்தி செய்யலாம் என்ற மாதிரி ஒரு பரிந்துரை அந்த ஆய்வுக்குழு சொல்லுது. அப்ப பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ். அப்ப அந்த 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 காலகட்டத்தில் அவர் ஒரு முடிவை சொல்கிறார். என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கொள்முதல் செய்யும் போது ஒற்றை கம்பெனியிலிருந்து நாம் கொள்முதல் செய்யக்கூடாது. இப்போ ஒற்றை கொள்முதல் என்ற பேச்சு வர்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இப்ப நீங்க மிராஜ் 2000 என்ற அந்த விமானத்தை வாங்கும் போது அதன் உற்பத்தியாளர் ஒருவர் தான் இருப்பார். அப்ப நமக்கு ஒரு காம்படிட்டிவ் பிரைஸ்ல அந்த பொருள் கிடைக்காது. அப்ப நம்ம அதை வச்சு பேரவும் பேச முடியாது. அவன் என்ன விலை சொல்கிறானோ, இல்ல என்ன தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் தருகிறானோ அதையே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு உட்படுவோம். அப்ப இதை நன்குணர்ந்த அந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் என்ன செய்வார், இத மாதிரி ஒற்றை கம்பெனியிலிருந்து டெண்டர் கோரி பெறுகிற அந்த இதை முற்றிலும் நீக்கிவிட்டு குறைந்தபட்சம் 2 கம்பெனிகளிடமிருந்தாவது டெண்டர் வாங்கி கொண்டு நம் ராணுவ தளவாடல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற ஒரு கொள்கையை வகுக்கிறார். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது 2004 ஆட்சி மாறுகிறது. UPA 1 பதவிக்கு வருகிறது. அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒற்றை கம்பெனியில இருந்து பெறுகிற அந்த கொள்கை நிராகரிக்கப்பட்டதோட அப்படி நம்ம ஒரு மல்டி லெவலில் மல்டி கம்பெனி இதை நம்ம டெண்டரை கோரலாம் என்பதெல்லாம் முடிவு செய்துவிட்டு இருக்க சமயத்தில் தான் ஆட்சி மாறுகிறது. அப்ப இது தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கு. இந்த 2004 முதல் 2007 வரைக்கும் இந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கும்போது 2007 UPA அரசு புதிய அந்த என்டிஏ அரசு முன்னெடுத்த அதுல எந்த மாற்றமும் செய்யாமலேயே 126 விமானங்களை வாங்குவதற்கான முயற்சியில் இறங்குது UPA அரசு. அப்போ இந்த இது இருக்கு இல்லையா, இது எப்படி இந்த ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா, உலகத்தில் இந்த விமானங்களை தயாரிக்கிற எல்லா கம்பெனிகளுக்கும் இந்திய அரசு தெரிவிக்கும், இத மாதிரி நாங்கள் ஒரு 126 விமானங்களை வாங்க விரும்புகிறோம், நீங்கள் உங்கள் தயாரிப்பில் இருந்து கொண்டிருக்கிற விமானங்களை குறித்த தகவல்களை எங்களுக்கு அனுப்புங்கள் அப்படின்ற மாதிரி கேட்கும். அப்ப கேட்கிற இதுதான் முதல் இதுக்கு இந்த ப்ராசஸ்க்கு டெக்னிக்கல் ஆஃபர் அப்படின்ற மாதிரி இந்த முதல் ப்ராசஸ்க்கு பேர். அப்போ இந்த டெக்னிக்கல் ஆஃபரை சப்மிட் பண்ற இடத்துல அந்த பர்டிகுலர் கம்பெனிஸ் இருப்பாங்க, விமானங்களை தயாரிக்கிற கம்பெனிஸ் இருப்பாங்க. அவங்க அதன்படி அவங்களோட இதை அவங்களோட டெக்னிக்கல் ஆஃபரை நம்ம இந்திய நாட்டுக்கு சமர்ப்பிக்கின்றனர். அப்படி அந்த இத அந்த விண்ணப்பங்கள் மூலம் தெரியப்படுத்துனதை இந்தியா பரிசீலிக்குது. UPA அரசு, அங்கிருந்த அரசு, இராணுவ பாதுகாப்பு அமைச்சகம் சார்ந்த எல்லா துறையிலும் இருக்கிறவர்கள் அங்கு ஒரு ஸ்பெஷல் கமிட்டி ஏற்படுத்தி அது பரிசீலிக்குது. அதை பரிசீலித்து அது 6 கம்பெனிகளை தெரிவு செய்கிறது. இந்த 6 கம்பெனிகள் என்னென்ன கம்பெனிகள் அப்படின்னா, முதல்ல ரஷ்ய கம்பெனி ஒண்ணு இருக்கு. அந்த ரஷ்ய கம்பெனி மிக் 35 ரக விமானங்களை தயாரித்துக் கொண்டிருக்கிற கம்பெனி. இரண்டாவதாக ஸ்வீடன் கம்பெனி, இது ஜாஸ் 39 என்ற விமானங்களை தயாரித்து கொண்டிருக்கிற கம்பெனி. மூன்றாவதாக அந்த பிரான்சின் டசால்ட், இப்ப ரஃபேல் தயாரித்து கொண்டிருக்கிற அந்த கம்பெனி. நான்காவதாக ஒரு கம்பெனி, அது அமெரிக்க கம்பெனி, அது F-16 ரக விமானங்களை தயாரித்துக் கொண்டிருக்கிற கம்பெனி. இந்த F-16 அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு பட்டுன்னு நினைவுக்கு வர வேண்டியது என்ன அப்படின்னா,
நம்ம பாகிஸ்தானால் நம்மளுடைய விமானி ஒருத்தர் பிடிக்கப்பட்டாரே, அந்த அபிநந்தன் வர்த்தமானன் என்ற விமானி பிடிக்கப்பட்டு பிறகு வந்து இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டார். அவருக்கு வீர சக்ரா என்னெல்லாம் விருதெல்லாமே கொடுத்தார்கள். ஏன் அப்படின்னா அந்த F-16 ரக விமானம் தான் அது கீழே விழுந்தது அப்படின்றத நம்ம நினைவில் வைத்திருக்கிறதா சொன்னேன். அடுத்தது 5வதாக அதுவும் ஒரு அமெரிக்க கம்பெனி. இது வந்து FA-19 ரக விமானங்களை தயாரித்தளித்த கம்பெனி. 6வதாக ஒரு கம்பெனி, அது 5 ஐரோப்பிய நாடுகளின் ஒரு கூட்டு அமைப்பு, கூட்டு உற்பத்தி நிறுவனம் அந்த நிறுவனம் தயாரிக்கிற யூரோ ஃபைட்டர் அப்படின்னு டைஃபூன் என்ற ஒரு ரக விமானங்களை தயாரித்தளிக்கிற கம்பெனி. இப்படி இந்த 6 கம்பெனிகளை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு இந்த 6 கம்பெனிகளுக்கும் நீங்க வந்து இப்போ வந்து உங்களுடைய தொழில்நுட்ப விவர குறிப்புகளை எங்களுக்கு அனுப்புங்கள். இது இந்த 2வது ஸ்டேஜுக்கு பேரு ரெக்வெஸ்ட் ஃபார் ப்ரப்போசல் அப்படின்ற மாதிரி. இந்த ரெக்வெஸ்ட் ஃபார் ப்ரப்போசல்ல என்ன அப்படின்னா, நம்ம அவங்க ஏற்கனவே கொடுத்த கம்பெனிகள் வந்து தங்கள் தயாரிப்பில் இருக்கிற அந்த விமானங்கள் குறித்த தகவல்களை நமக்கு அனுப்பி ஆகிவிட்டது. அதில் நமக்கு உகந்தது மாதிரி எந்த கம்பெனி செட் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்து இப்போ 6 கம்பெனி ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த 6 கம்பெனி ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அந்த கம்பெனிகளுக்கு நம்ம என்ன தெரியப்படுத்துறோம் அப்படின்னா, எங்களுடைய தேவை இதுவாக இருக்கிறது, இந்த தேவையின் அடிப்படையில் நீங்கள் செய்து தர முடியுமா, அப்படி செய்து தர முடியும் மாதிரி இருந்தால் உங்களுடைய அந்த டெக்னிக்கல் இதெல்லாம் வந்து எங்களுக்கு தொழில்நுட்ப விஷயங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு மாதிரி இது பண்றோம். இந்த இதில் வந்து இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பேர மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த இதை வந்து அந்த ஒரு பேராமீட்டர்ஸ் பெஞ்ச் மார்க்லாம் வச்சு நம்ம செக் பண்ணுவோம். அந்த இதுல செக் பண்ணிட்டு பார்க்கும்போது இதுல வந்து இந்த 6லையும் திருப்பி ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும் இல்லையா? அப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணும்போது முதலாக அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு முதல்ல தேர்வாகிறது வந்து ஒரு ரஷ்யா, அந்த முதல்ல சொன்ன ரஷ்ய கம்பெனி MiG-35 தயாரிக்கிற அந்த கம்பெனி தான் ஷார்ட் லிஸ்ட் ஆகுது. ஷார்ட் லிஸ்ட் ஆகி நம்மளோட எல்லா தேவையும் இது நிவர்த்தி செய்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிற போது திடீர்னு இந்தியா என்ன முடிவு பண்ணுது, நம்ம ரஷ்யாட்ட இருந்து வாங்க வேண்டாம், அதுவும் பர்டிகுலரா MiG வாங்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அணிசேரா கொள்கையில் இருந்த போதெல்லாம் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய ராணுவ தேவைகளில் 58% வந்து நம்ம ரஷ்ய தயாரிப்பு நிறுவனங்கள் தான் நமக்கு பூர்த்தி செய்து கொண்டே வந்தன. இப்போ நம்மளுடைய வெளிநாட்டு கொள்கையில் சின்னதாக ஒரு பாலிசி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்தியா முடிவு எடுத்து நாம் வந்து பரந்துபட்ட உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளின் கொள்முதல் கொண்டு நம்மை வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு பொதுவான நாடாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைமை இந்தியாவிற்கு வருவதால் அந்த கொள்கையை நம்ம மாற்றுவோம். 2வது மிக்க ரக விமானங்கள் வந்து அதனுடைய அந்த ரிசல்ட் இருக்கு இல்லையா, அது வந்து நாம் நினைக்கிற மாதிரி இல்லை என்ற முடிவிலும் அந்த வெளியுறவு கொள்கை சார்ந்த முடிவிலும் ஒரு கண்ணோட்டத்தில் வந்து ரஷ்யா வேண்டாம் என்ன முடிவு செய்கிறது. அப்ப அடுத்து தேவையாகிறது. அப்ப 2வது ஃபர்ஸ்ட் ரேங்க் அது வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப 2வது ரேங்க்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரேங்க் வருது. அது யாருன்னு கேட்டா, இது பிரான்ஸ் கம்பெனி, அந்த டசால்ட், அந்த ரஃபேல் தயாரிக்கிற அந்த கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த கம்பெனி வந்து அதை தேர்வு செய்து பார்க்கும்போது இந்தியாவுக்கு அத்தியாவசிய தேவைகள், அதாவது ஸ்பெஷல் ரெக்யர்மெண்ட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அதில் 9 தேவைகளை அந்த டசால்ட் கம்பெனி வந்து பூர்த்தி செய்யப்படாத நிலையிலேயே தான் இருந்தது. அப்ப இது வந்து ஒருவேளை நம்மளை வந்து புறக்கணித்து விடுவார்களோ என்று உணர்ந்த அந்த டசால்ட் கம்பெனி அந்த 9 தேவைகளில் நாங்கள் 6 தேவைகளை நிவர்த்தி செய்து தருகிறோம், எங்களை தேர்வில் இருந்து புறக்கணித்து விடாதீர்கள் என்று இந்தியாவிடம் கெஞ்ச ஆரம்பிக்குது. அப்பவும் என்ன சொல்லுது இந்தியா வந்து, இல்ல நீங்க 6 நிவர்த்தி செய்தால் மட்டும் போதாது, எங்களுடைய தேவைகள் அந்த ஸ்பெஷல் ரெக்யர்மெண்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த 9 தேவைகள் இருந்தால்தான் அது சரியாக இருக்கும் என்று சொல்ல, இல்ல நான் வந்து அந்த 9 தேவைகளை நிவர்த்தி செய்து தருகிறேன் என்று அந்த டசால்ட் ஒத்துக்கொள்கிறது. ஆனா நம்மளுடைய 2006 வந்து பாதுகாப்புத்துறை அப்பப்ப ஒரு காலகட்டத்துக்கு ஒரு கொள்முதல் கொள்கையை வகுத்து வந்து கொண்டே இருக்கும் நம்மளுடைய பாதுகாப்புத்துறை. அப்ப 2006 வந்து அந்த பாதுகாப்புத்துறை வகுத்திருந்த அந்த கொள்முதல் கொள்கையின்படி மாற்றி இந்த மாதிரி பேசுகிற அந்த கம்பெனியை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு ஒரு ஷரத்து, ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸை வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு தான் இதை வந்து ஏற்றுக்கொள்ளுது பாதுகாப்புத்துறை. ஏன் அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்ன வேணும்னா, இது வந்து ஒரு நம்ம ராஜதந்திர யுக்தியாக கையாண்டு நமக்கு என்ன தேவையோ நமக்கு அந்த தேவையை நிவர்த்தி செய்கிற விதத்தில் கம்பெனியை வழிக்கு கொண்டு வந்து விட்டோம் அப்படின்ற மாதிரி அதை வந்து கருதுனாங்க.
அப்போ இந்த 9 தேவைகளையும் நிவர்த்தி செய்கிறோம். இப்ப இந்த இடத்தில் வந்து டசால்ட் தேர்வாகி விடும் என்ற இதில் வந்து அடுத்த இடத்தில் இருந்த கம்பெனி என்ன தெரியுமா? அது வந்து ஐரோப்பிய 5 ஐரோப்பிய நாடுகள் கூட்டு கம்பெனி சொன்னேன் இல்லையா? அந்த யூரோ ஃபைட்டர் டைஃபூன் தயாரித்த இந்த கம்பெனி. ஏன் அந்த 9 தேவைகளை நிவர்த்தி செய்கிறன்ற இதுல வரும்போது இந்த 2 கம்பெனியும் ஈக்குவலா வந்துருது. டைஃபூனும் அந்த ரஃபேலும் ஈக்குவலா வந்துருது. அப்போ இந்தியா முடிவெடுக்குது, இந்த 2 கம்பெனிகள் யார் வந்து விலை குறைவாக தருகிறார்களோ அவர்களை நாம் தேர்வு செய்து கொள்ளலாம் அப்படின்னு இந்தியா முடிவெடுக்குது. அப்போ இந்த இத வந்து இந்த 2 நிறுவனங்களுக்குமே தெரிவிக்கிறாங்க. இது வந்து ராஜதந்திர யுக்தின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நாங்கள் இப்ப 2 பேரும் நீங்க ஈக்குவலா இருக்கிறீங்க, நாங்க இப்ப 126 விமானங்களை வாங்குவதற்கு ஆர்டர் தர தயாராக இருக்கிறோம், உங்கள் இருவரில் யார் விலை குறைவாக தருகிறார்களோ அவர்களுக்கு எங்கள் ஆர்டர் வந்து ஃபைனல் செய்யப்படும் அப்படின்னு அந்த இதை வந்து அவங்களுக்கு தெரிவிக்கிறாங்க. தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் இப்போ வந்து நீங்க உங்களுடைய விலை டெண்டரை தரலாம். இது 3வது ப்ராசஸ். முதல்ல வந்து இந்த டெக்னிக்கல் ஆஃபர், 2வது ரெக்வெஸ்ட் ஃபார் ப்ரொபோசல், 3வது வந்து இந்த பிரைஸ் டெண்டர். இந்த 3 ஸ்டேஜும் கடக்கணும். ஏன் எப்படி சொல்றேன்னா பின்னாடி இது தேவைப்படும். இந்த 3 ஸ்டேஜையும் அதை வந்து கடந்ததான் ஒரு டீல் வந்து ஃபைனலைஸ் ஆகும் அப்படின்றது இது இந்த 3வது கட்டம் இங்க வருது. அப்ப இந்த விலையின் அடிப்படையில், கொடுக்கப்பட்ட விலையின் அடிப்படையில் ஃபைனலா தேர்வாகிறது வந்து டசால்ட் தான் தேர்வாகிறது. அவங்க வந்து அத அவங்களுடைய விலை நமக்கு கட்டுப்பாடு ஆகிறது என்ற விதத்தில் அது தேர்வாகிறது. இப்போ இந்த இதுல வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த இப்ப இந்த தேர்வானதற்கு பிறகாக அந்த ஒப்பந்தம், அந்த பேச்சுவார்த்தை எப்படி போயிட்டு இருந்தது அப்படின்னா, 18 விமானங்கள், ஒரு ஸ்குவாட்ரான் விமானம் வந்து பறக்கும் நிலையில், அதாவது அங்க எல்லாமே தயார் பண்ணிடுவாங்க, அதுவே ஃப்ளை பண்ணி இந்தியால வந்து லேண்ட் ஆகும். இங்க வந்து எந்த பார்ட்ஸ், எந்த ஒரு ஃபிக்ஸும் ஒரு வேலையும் இங்க இருக்கக்கூடாது. அந்த அளவில் ஃப்ளை அவே கண்டிஷன்ல வந்து இந்த 18 விமானங்கள் வரணும். மிச்சம் இருக்கிற 108 விமானங்கள் வந்து இங்க இருக்கிற நம்ம ஏற்கனவே வாஜ்பாய் அரசு தெளிச்சிருக்கு இல்லையா, அந்த HAL உடன் கூட்டு சேர்ந்து அந்த டெக்னாலஜி இந்தியாவிற்கு அளிக்கப்பட்டு இந்தியாவாலேயே அது தயாரிக்கப்பட வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையில் அது வந்து அந்த மிச்சம் இருக்கிற 6 ஸ்குவாட்ரான்ஸும் நம்ம இங்க வந்து ஆஃப்செட் அக்ரிமெண்ட் சொல்ற அந்த இதோட HAL உடன் சேர்ந்து தயாரிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியும் அது வந்து முடிவு செய்யப்பட்டு அப்படிதான் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இப்போ இது தேர்வாகுது, டசால்ட் தேர்வாகிறது. இந்த இடத்துல ஒரு திருப்பம் நடக்குது. என்ன திருப்பம் அப்படின்னா, இந்த 2வது இடத்துல இருந்து இல்லையா, ஒரே லெவல்ல இருந்த இதுல வந்து இது மிஸ் பண்ணுது. டைஃபூன், அந்த ஐரோப்பிய நாட்டு கூட்டு அந்த தயாரிப்பு வந்து டைஃபூன் வந்து மிஸ் பண்றதுல வந்து உடனே இந்த ஆர்டர் நம்ம கைவிட்டு போகிறது. என்ன அந்த ஐரோப்பிய கூட்டு நிறுவனம் என்ன சொல்லுது, நான் இப்போ முதலில் அளித்த விலையில் இருந்து 20% நான் வந்து குறைத்து தருகிறேன் அப்படின்ற மாதிரி அது வந்து ஒரு ஆஃபரை முன்வைக்கிறது. வைத்ததோடு மட்டும் இல்ல, நீங்க கேட்காத இனியும் ஒரு 10 வருஷத்திற்கு பிறகு விமானத்திற்கு எது தேவையாக இருக்குமோ அந்தந்த தொழில்நுட்ப வசதிகளையும் நான் செய்து தருகிறேன். 20% டிஸ்கவுண்ட், அடுத்தது வந்து இன்னும் கூடுதலான வசதி, 3வதாக இன்னும் சொல்கிறது பேமெண்ட் டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, உங்க பண பட்டுவாடா வந்து இந்தியா என்ன நினைக்கிறதோ அதன்படியே செய்து கொள்ளலாம், அதையும் இந்தியாவின் விருப்பத்திற்கே விட்டு விடுகிறேன் அப்படின்ற 3வது ஆஃபரையும் தருது. அதோடு 4வது ஒரு ஆஃபர். அந்த ஆஃபர் என்ன அப்படின்னா, இந்த ஆஃப்செட் அக்ரிமெண்டை தவிர, ஆஃப்செட் அக்ரிமெண்ட்ன்றது வந்து HAL உடன் கூட்டு சேர்ந்து தயாரிப்பது, அதை தவிர நான் இந்தியாவில் தனியாக இன்னொரு ஆலையும் வந்து நான் வந்து செய்து ஆலையை நிர்மாணித்துக் கொள்கிறேன், அதன் மூலம் வந்து நான் வந்து உலக நாடுகளுக்கு தயாரிக்கிற அந்த பணியை அங்கே மேற்கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி. இது 4. 5வதாக இதையும் தவிர ஒரு இண்டஸ்ட்ரியல், ஒரு தொழிற் பூங்கா ஒன்றை நான் உங்கள் நாட்டில் அமைக்கிறேன். இந்த தொழிற் பூங்கா எப்படி அப்படின்னா, இந்த மாதிரி அந்த விமான கம்பெனிகளுக்கு உதிரி பாகங்கள் எல்லாம் தேவைப்படும் இல்லையா, அந்த உதிரி பாகங்கள், அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்று சொல்லப்படுகிற கணினி சார்ந்து அந்த மைக்ரோ ப்ராசஸர் சார்ந்து இயங்குகிற சில விஷயங்கள்லாம் அதெல்லாம் வந்து செய்கிற அந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க், அதையும் நான் வந்து செய்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாமே அவங்க வந்து அந்த டைஃபூன் கம்பெனி, அதாவது யூரோ ஃபைட்டர் அந்த ஜெட் உற்பத்தி செய்கிற ஐரோப்பிய கூட்டு நிறுவனம் வந்து அந்த ஆஃபர்லாம் சொல்லுகிறது. இதெல்லாமே யூபிஏ ஆட்சியில் நடக்குது. அப்போ நம்ம ரூல்ஸை வந்து இந்தியா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுது. ஒரு வாட்டி அந்த டெண்டரை ஓபன் செய்து
ஒருவரை முடிவு செய்து விட்ட பிறகு இன்னொருவர் இரண்டாவது நிலையில் இருக்கிற அவர் எந்த ஆஃபரும் செய்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது எங்களுடைய கொள்கை. அதனால் உங்களுடைய எந்த ஆஃபரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்ற மாதிரி அது இந்தியா பதிலை சொல்கிறது. அந்த யூரோஃபைட்டர் கம்பெனிக்கு பதிலை சொல்லிவிட்டது. இப்ப இந்த காலகட்டத்தில் யூபிஎல்ல ராணுவ மந்திரியாக இருந்தவர் யார் தெரியுமா? சட்டசபைக்கு தலைமைச் செயலகத்துக்கு அவர் முதலமைச்சராக இருக்கும்போது தலைமைச் செயலருக்கு சைக்கிள்ல போவர் அவர் தான் ஏகே ஆண்டனி. அவர் ஏன் ஏகே ஆண்டனியை அந்த பாதுகாப்புத்துறை இராணுவத்துறை அமைச்சராக வைத்தார்கள் என்றால், ஏற்கனவே போஃபஸ்ல நம்ம ஆட்சியை இழந்திருக்கோம், ஊழல் குற்றச்சாட்டு நம்ம மேல சுமத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்பழுக்கற்ற ஒருவர் இராணுவ மந்திரியாக இருக்க வேண்டும் என்ற கண்ணோட்டத்தின் அடிப்படையில் யூபிஏ ஏகே ஆண்டனியை இராணுவ அமைச்சராக நியமித்தது. அவர் கண்ணில் விழாக்கொண்டு விட்டு ஒவ்வொரு டீலையும் பார்த்துட்டு இருக்கார். அவர் 2 முறை இந்த டீல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு ஆய்வு செய்து அதை எந்த ஊழலும் நடைபெறவில்லை என்பதை உறுதி செய்துட்டு இருக்கார். இதுக்குள்ள இன்னொன்னு சொல்லணும், இந்த இராணுவ தளவாட உற்பத்தி அந்த தனியார் வசம் போய்கொண்டே இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? இதுக்கு என்ன பண்ணாங்க, என்டிஏ அரசில் வாஜ்பாய் இருக்கும்போது இராணுவ தளவாட உற்பத்தியிலும் தனியாரும் பங்கு பெறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கையை மாத்தி அந்த 2001 அந்த கொள்கையை முடிவு எடுக்கிறாங்க. அப்போ அந்த முடிவு எடுக்கும் போது முதல்ல அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, அது இந்திய நிறுவனம் வெளிநாட்டு நிறுவனத்தின் கூட்டு சேர்ந்து இராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்யலாம். ஆனா அந்த வெளிநாட்டு நிறுவனத்தின் பங்கு 25% தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு செய்யறாங்க. அப்ப 25% முடிவுன்னு சொன்ன போது அந்த வெளிநாட்டு கம்பெனிகள் அதிகமா ஆர்வம் காட்டல. உடனே என்ன பண்றாங்க, பாலிசி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இப்போ 49% வெளிநாட்டு கம்பெனிகள் முதலீடை இந்தியாவில் வைத்துக் கொள்ளலாம், 51% இந்திய கம்பெனிக்கு அந்த பங்குகள் இருக்க வேண்டும் அப்படின்னு மாத்துது. சோ இது வெறுமனே இந்த அரசு அறிவித்து விட்ட ஒரு அறிவிப்பு இல்லை. இதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க, ஒரு குழு போட்டு ஆராய்ந்து அதை அறிவிக்கிற மாதிரி தான் அது பண்ணாங்க வாஜ்பாய் அரசு. அதெல்லாம் சரியான ஒரு திட்டமிடுதல் இருந்திருக்கிறது என்பதை நான் சொல்றதுக்காக சொல்றேன். அந்த கமிட்டி பேரு தீரேந்திர சிங் கமிட்டி அப்படின்ற மாதிரி அந்த கமிட்டி தான் இன்னைக்கு இவங்க மேக் இன் இந்தியான்னு சொல்றாங்க இல்லையா? இந்த மேக் இன் இந்தியாவை வேறு வழியில் அதை கொண்டு வந்தது இந்த கமிட்டி தான். இதுவும் என்டிஏ அரசில் நிகழ்ந்தது, அது வாஜ்பாய் தலைமையில் நிகழ்ந்த ஒன்றுதான். சோ அது என்ன அந்த ஆய்வு செய்து என்ன சொல்லிச்சு அப்படின்னா, இந்த அந்நிய முதலீட்டை இந்திய மண்ணில் அனுமதித்து இராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்வது இது தயாரிப்பில் ஒரு போட்டியை வலுப்படுத்தும். அப்புறம் இங்க இருக்கிற இந்திய மக்கள் சரி, இந்தியாவில் படித்து வருகிற இளைஞர்களின் திறமையை வளர்ப்பதற்கும் இது ஏதுவாக இருக்கும். அப்புறம் இது நம்ம ஒரு கம்பெனிக்கு இன்னொரு பார்ட்னர்ஸை சேர்க்கிற அந்த இது இருக்கு இல்லையா, அதில் ஒரு தெளிவான நிலை இந்தியா நிறுவனங்கள் படிக்கும், அதை கற்றுக்கொள்ளும். அந்த விதத்தில் அது பரிந்துரைக்குது. அப்புறம் இது ஒரு பலபடி ஒரு தொழில் வள சூழலை, இண்டஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம் சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கே உருவாக்கும். அது மட்டுமல்லாமல் ஒரு புதிய தேர்வு குறித்து, இன்னோவேஷன்ஸ் குறித்து சிந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாக்கும். கடைசி அது என்ன சொல்லுது, உலகத்தில் இயங்கி கொண்டிருக்கிற எல்லா தொழிற்சாலைகளுக்கும் ஈடு கொடுக்கிற விதத்தில் நாம் இந்த உற்பத்தியை மேற்கொள்ள முடியும். ஆகவே நாம் வெளிநாட்டு முதலீட்டை இந்திய மண்ணில் அனுமதிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த தீரேந்திர சிங் கமிட்டி வாஜ்பாய் அரசுக்கு கொடுக்கிற அந்த ஆய்வு அறிக்கையின்படிதான் வாஜ்பாய் அரசு இந்த இத முடிவு செய்து அறிவிக்கிறது. அதாவது வெளிநாட்டு முதலீடு இராணுவ தளவாட உற்பத்தியில் இந்தியாவில் அனுமதிக்கப்படும், அதில் 49% பங்குகள் அந்த வெளிநாட்டு முதலீட்டு கம்பெனிகள் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி இது அறிவிக்கிறது. அறிவித்ததன் பிறகாக அப்ப இந்திய கம்பெனியை உள்ள கொண்டு வரணும் இல்லையா? அப்போ இந்திய அரசு எல்என்டி, மகேந்திரா, ரிலையன்ஸ், டாடா, அதானி இந்த மாதிரி கார்பரேட் கம்பெனிகளை நீங்கள் இதில் இந்த தொழில் இறங்குங்கள் என்று அவர்களையும் வேண்டுகோள் விடுக்கிறது. இது இந்த இடத்துல அப்படிதான் சொல்லணும், நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. வேண்டுகோள் விடுக்கிறது அப்படின்றதான், வேண்டுகோள் விடுத்தது. இந்த விடுத்ததன் மூலமா அவங்க இந்த கம்பெனி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க வெளிநாட்டு மூலதனத்தோட இங்க இந்த கம்பெனி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி வியாபாரம் நடந்தது. கிட்டத்தட்ட அந்த 2015 இந்த கம்பெனிகள் இந்த கொள்கை மாற்றத்தின் பிறகாக இங்கு உற்பத்தி செய்யப்பட்டதின் விளைவாக
இந்த கம்பெனிகளால் உருவான உற்பத்தி எவ்வளவு தெரியுமா? 33,304 கோடி 2015 அது வந்து அந்த வருமானமாக வந்தது. அப்ப இது வந்து இந்தியாவுக்கு ஒரு லாபமாக போகிறது அப்படின்ற மாதிரி. ஆனா அந்த காலகட்டத்துல இவங்க டிஆர்டிஓவும் வேலை செய்யுது. டிஆர்டிஓன்றது இந்திய பொதுத்துறை நிறுவனம். அதுவும் வந்து அதுக்கும் நிறைய வேலை கிடைச்சது. அந்த வேலை கிடைச்ச மூலம் அதுக்கு அந்த காலகட்டத்தில் 2018-19 அதுக்கு பட்ஜெட்டே வந்து எவ்வளவு தெரியுமா? 14,861 கோடி ரூபாய் அது பட்ஜெட்டே ஒதுக்கப்பட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி. இப்போ பொதுத்துறை நிறுவனங்கள் பொதுவாக உற்பத்தியில் சுணக்கம் காட்டுவன, அது வந்து அழிவை நோக்கி செல்கின்றன என்று சொல்கிற இந்த வாதத்தை தவிடுபொடி ஆக்குவதற்கு தான் இந்த உதாரணத்தை நான் சொன்னேன். சோ இந்த மாதிரி பொதுத்துறை நிறுவனம் இப்போ அந்த வெளிநாட்டு முதலீட்டை உள்நாட்டில் வருவதன் மூலம் பொதுத்துறை நிறுவனம் அழியும் அப்படின்ற ஒரு அபாயம் இருக்கு. அழிப்பதற்கு அந்த பன்னாட்டு நிறுவனங்களும் முயற்சி செய்யும். அப்ப அதுல இருந்து காப்பதற்கு தான் ஏற்கனவே இந்த ஆஃப்செட் அக்ரிமெண்ட் மூலம் NALஐயும் வந்து ஒரு லைவா வைத்துவது அப்படின்ற ஒன்றும், இந்த டிஆர்டிஓவுக்கும் அதன் மூலம் சில பிசினஸ்களும் கிடைக்கும் அப்படின்ற இதுலயும் இந்த லைவா வைப்பதற்கு அங்கிருந்த NDA அரசே வந்து முன்னெடுத்தது. இந்த மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள் அழிந்து போய்விடக்கூடாது, வெளிநாட்டு கம்பெனியின் போட்டியில் வந்து இது அழிந்து போய்விடக்கூடாது என்பதில் முனைப்பு அன்றிருந்த NDA அரசு மட்டுமல்ல UPA அரசு முனைப்பு காட்டிக் கொண்டேதான் இருந்தன. அது எந்த மாற்றமும் இல்லை. இப்போ நம்ம இப்ப விஷயத்துக்கு வருவோம். இப்ப 2013 வந்து தசால்ட்னு முடிவு செய்யப்பட்ட பிறகு 18 பறக்கும் நிலையில் வந்து அந்த விமானங்கள் இந்தியாவுக்கு வரணும், 108 விமானங்கள் HAL தயாரிக்கணும் அப்படின்ற மாதிரி. இதுக்கு வந்து ஒரு முதல் ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் யார் யாருக்கு இடையில நிகழ்த்தப்பட வேணும்னா இந்திய அரசுக்கும் தசால்ட்டுக்கும் இடையில இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படணும். இது வந்து அந்த 18 பறக்கும் நிலை விமானங்களுக்கான அந்த ஒரு ஒப்பந்தம். இதுக்கு வந்து கேரண்டர் யார் இருக்கணும் அப்படின்னா பிரான்ஸ் அரசு இருக்கணும். இதுதான் அந்த பேச்சுவார்த்தையின் ஊடாக போய் கொண்டிருந்த செய்தி. இரண்டாவது ஒப்பந்தம் இது வந்து இந்த ஆஃப்செட் அக்ரிமெண்ட் சொல்றோம் இல்லையா, இடையில இது இந்த ஒப்பந்தம் இருக்கும். இது வந்து இந்தியாவும் ஒரு கேரண்டரா இருக்கும், பிரான்ஸும் ஒரு கேரண்டரா இருக்கும். சோ இந்த மையக்கரு என்ன அப்படின்னா டெக்னாலஜி டிரான்ஸ்பர். அங்க என்ன இந்த பறக்க நிலையில் வந்து விமானம் எப்படி தயாரித்து இந்தியாவிற்கு அளிக்கப்பட்டதோ அதே தொழில்நுட்பம் வந்து இந்தியாவில் வந்து எஸ்டாப்ளிஷ் செய்யப்படும். இந்தியாவை தன்னிச்சையாக வந்து அந்த விமானத்தை உற்பத்தி செய்யணும் அப்படின்ற நிலையில தான் அந்த இரண்டாவது ஒப்பந்தம். இப்ப இதெல்லாம் பேசிக்கொண்டிருக்கும் போது 2014 ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்கிறது. மோடி பிரதமரா வர்றாரு, மனோகர் பாரிக்கர் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டரா ஆயிடுறாரு. இந்த அப்படி கொஞ்ச நாள்ல வந்து திடீர்னு அறிவிக்கிறாங்க, அந்த தசால்ட்டுடன் ஒப்பந்தத்தை நாம தொடர முடியாது, ஏன்னா அது காலாவதி ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா இப்போ அந்த ரஃபேலுக்கு எல்லாம் போகல, இந்தியா வந்து இப்போ சுகோய் ரக விமானங்களை வந்து வாங்குவதற்கு மாதிரி அது யோசித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி மனோகர் பாரிக்கர்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இது வந்து கிட்டத்தட்ட நம்ம 2001 126 விமானங்களின் தேவையாக இருந்த அந்த இராணுவத்திற்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. இராணுவ தரப்பிலிருந்து பல விதங்களில் ஆட்சேபனைகள் எழுப்பப்பட்டன. அப்போ இதுல வந்து அவங்களுக்கு ஏன் ஆட்சேபனா, இது எவ்வளவு ப்ராசஸ், நம்ம 2001 இருந்து கிட்டத்தட்ட 2014 வரைக்கும் ஒரு 13 வருஷ ப்ராசஸ்ல கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்துவிட்ட ஒன்றை மீண்டும் ஒன்றிலிருந்து தொடங்குவதா? கேக்குதா? இப்பதான் சார் கேக்குது. அந்த பேச்சுவார்த்தை குழு எல்லாம் வந்து ஆட்சேபனைகள் வந்து தெரிவிக்கின்றன. இந்த ஆட்சேபனைகளின் வழியாக அந்த வந்து அரசுக்கு வந்து ஒரு தர்ம சங்கடமும் நிகழுது. ரெண்டாவது, இந்த ப்ராசஸ் 13 வருஷ ப்ராசஸ் மட்டும் இல்லாம இன்னும் காலதாமதம் ஆகும். அப்ப நம்ம ராணுவ தேவையை நிவர்த்தி செய்ய முடியாது என்ற விதத்திலும் அது வந்து போகும். அப்போ அந்த அவசிய பயன்பாடு, நமக்கு அத்தியாவசிய தேவை என்பதும் வந்து நாள் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி வந்து அது போகும்போது வேற வழியே இல்லாம இவரு பாரிக்கர் வந்து ஒரு பதில சொல்றாரு. என்ன பாருன்னா, நம்ம அந்த 126 விமானங்களுக்கு கொடுக்கப்பட நிர்ணயிக்கப்பட்டிருந்த தொகை வந்து விலை அதிகம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இது வந்து அந்த விலை இந்த அதிகம் எல்லாம் எப்படி அப்படின்னா 2007 வந்து முடிவு செய்யப்பட்ட போது ஒரு விமானத்துக்கு 333 கோடி ஒரு விமானத்துக்கு விலை ஆனது. அதே 126 விமானங்களா வாங்கும் போது அது வந்து 42,000 கோடியாக இருந்தது.
அப்ப இந்த விலை இது ஒரு பேஸ் ரேட், இந்த பேஸ் ரேட் அதிகம்னு பாரிக்கர் சொல்றாரு. இப்போ இதுக்கு இடையில என்ன ஆகுது அப்படின்னா 2014 வந்து ஒர்க் ஷேர் அக்ரிமெண்ட் அப்படின்ற இது மாதிரி டசால்ட்டுக்கும் நம்ம HALக்கும் இடையில ஒரு அக்ரிமெண்ட் நிகழ்ந்து இருக்கு. அது நிகழ்ந்து இருக்கு அப்படின்னா இது ப்ராபபிலிட்டி பேஸ்ல, அதாவது எங்களுக்கு இந்த ஆர்டர் கிடைத்தால் நாங்கள் வந்து உங்களுடன் கூட்டு சேர்ந்து விமானத்தை தயாரிப்போம், 108 விமானத்தை தயாரிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பந்தம், ஒரு நிச்சயமற்ற ஒப்பந்தம் வச்சுக்கலாம். ஆனா ஒரு ஒப்பந்தம் ஆயிருக்கு 2014. அப்போ 2015 மார்ச் 25 அந்த டசால்ட்டோட சிஓ வரார், தலைமை அதிகாரி HALக்கு வரார், இந்தியா வராரு. அப்போ ஒரு ஏவியேஷன் சார்ந்து, அதாவது விமானப்படை தளவாடங்கள் குறித்தான ஒரு கருத்தரங்கம் இந்தியாவில் நிகழ்கிறது. அதில் பங்கு பெற்றதோட இப்ப நம்ம வந்து 108 விமானங்களை தயாரிக்கிற அந்த HAL கம்பெனி எப்படி இருக்கிறது, அதன் நிலைமை எப்படி இருக்கிறது என்பதையும் சரிபார்த்து கொள்ளலாம் என்ற விதத்தில் அந்த எரிக் டிராப்பியர் என்ற அந்த சிஓ வர்றார், டசால்ட்டோட சிஓ வர்றார். வந்துட்டு அவரு வந்து அந்த HAL சுத்தி பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு, உங்களுடைய செயல்திறனும் கட்டமைப்பும் என்னை பிரமிக்க வைக்கின்றன. சோ இந்த திறன் வந்து வெகுவாக பொருந்தி போகும் எங்களுடைய தயாரிப்பை இந்தியாவில் தயாரிக்க அப்படின்னு இவர் எப்ப சொல்றாரு, 2015 மார்ச் 25 சொல்றாரு. இந்த தேதி முக்கியம். சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இப்போது வரைக்கும் நமக்கும் இந்தியாவிற்கும் டசால்ட் கம்பெனி இல்ல பிரான்ஸுக்கான இந்த பேச்சுவார்த்தையில் 95% முடிந்து விட்டது, இன்னும் வெறும் 5% தான் பாக்கி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இது சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த டைம்ல தான் இது நடந்துட்டு இருக்கு. மாநகர் பாரிக்கர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, நாங்க சுகோய் விமானம் வாங்க போறோம், இந்த ரஃபேல நாங்க ரத்து பண்றோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம். இப்போ இந்த சீனை கட் பண்ணி கேமரா அப்படியே திரும்பி அந்த இங்க ஒரு காட்சியை காட்டுது அப்படின்னா, ஒரு பிளைட் வந்து இங்க இருந்து பிரான்ஸுக்கு பறந்து போயிட்டு இருக்கு. அந்த பறந்து போயிட்டு இருக்கிற பிளைட்டுக்குள்ள இப்ப கேமரா உள்ள போகுது. உள்ள ஒருவர் இருக்கிறார், அவர் வந்து நமது பிரதமராக இருக்கிறார், பிரதமர் மோடியாக இருக்கிறார். அவர் பக்கத்தில் இன்னொரு நபர் அமர்ந்திருக்கிறார். இந்த நபர் அமர்ந்திருக்கிற நபர் கிட்டத்தட்ட நீங்க வந்து இந்திய பாராளுமன்றத்தில், இந்திய மக்களவையில் இவரு ராகுல் காந்தி ஒரு திரைப்படத்தை காட்டி உங்களின் கூட்டாளி என்று ஒரு படத்தை காட்டினார்ல, அவரே மாதிரி ஒரு புகைப்படம் இங்கேயும் வந்து நீங்கள் நினைவு கொண்டால், இந்த மோடியின் அருகில் அமர்ந்திருந்த அந்த நபர் வந்து அனில் அம்பானி. இந்த அனில் அம்பானி தான் நான் ஏற்கனவே முன்னர் சொன்னேன் இல்லையா, அந்த அண்ணன் தம்பி கதையில் தம்பியாக வந்த அந்த கேரக்டர். இந்த தம்பியாக வந்த அந்த கேரக்டரு வந்து தான் நம்ம மோடியோட பயணிக்கிறார். இப்போ நம்ம என்ன நினைப்போம், இவர் வந்து ஒரு தொழில் முனைவோராக இருக்கிறார், ஒரு பெரிய தொழில் அதிபராக இருக்கிறார். அவர் வந்து மோடியோடு போய் அங்க இருக்கிற சில பேச்சுவார்த்தைகள் உதவக்கூடும், சிலரை அறிமுகப்படுத்தக்கூடும், புதிய வியாபார வாய்ப்புகள் இந்தியாவுக்கு கிட்டும் அப்படின்லாம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இந்த தம்பியாகப்பட்டவர் அண்ணன் தம்பி சண்டையே ஒரு பொறுப்பற்றவர் என்ற ரீதியில் தான் அந்த சண்டையே வந்தது. தொட்டா தொலங்குன்னு சொல்லுவாங்க, இந்த ஆள் தொட்டா எல்லாம் கெடும் அப்படின்ற அளவிற்கு அவர் அன்றைய நிலையில் ஒரு திவால் நிலையில் இருந்தார். அந்த திவால் நிலையில் இருந்ததோடுன்றது இல்லாம ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் ஒரு நிறுவனம் உட்பட 3 நிறுவனங்கள் மோசடி நிறுவனங்கள் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தான் அவர் வந்து மோடியோட பயணித்துட்டு இருந்தார். அது மட்டும் இல்ல, IOB, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா போன்ற அந்த வங்கிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த வங்கிகள் உள்ளிட்ட நிதி நிறுவனங்களுக்கு 86,188 கோடி வந்து இவரால் திருப்பி செலுத்தப்படாத கடனாக இருந்துட்டு இருந்தது. அது மட்டுமல்லாமல் இவர் ஸ்பெக்ட்ரா அலைவரிசையை ஏலத்துல பிடிச்சிருந்தாரு. அந்த பிடிச்சிருந்ததுக்கு இவர் வந்து தொகை கொடுக்கணும். அந்த தொகையில 28,837 கோடி ரூபாய் பேலன்ஸ் இருக்கு. ஆக மொத்தம் அந்த 86,188 கோடி வங்கி உள்ளிட்ட நிதி நிறுவனங்களுக்கு வச்சிருந்த பாக்கி, அந்த ஸ்பெக்ட்ரத்திற்கான நிலுவைத் தொகை 28,837 ரெண்டையும் சேர்த்தா மொத்தம் வந்து 1,15,000 கோடி இவர் கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலைமையில் தான் இவர் வந்து யாரோட பயணித்துட்டு இருக்காரு, நம்ம பிஎம்மோட பயணித்துட்டு இருக்காரு. சரி, இந்த பயணித்துட்டு இருக்காரு ஒரு திவாலன் அவர். சரி, என்ன செய்யறாருன்னு அங்க பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்து அங்க, அதாவது பிரான்ஸ்ல இன்னும்
ஒரு டெலிகாம் கம்பெனி வச்சிருக்காரு. அந்த டெலிகாம் கம்பெனி பேர் என்னன்னா ரிலையன்ஸ் அட்லாண்டிக் பிளாக் பிரான்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. இந்த கம்பெனியும் அங்க இரு தொட்டா எது விளங்காது இல்லையா? சோ அந்த கம்பெனியும் அங்க என்ன பண்ணுது, பிரான்ஸ் அரசுக்கு வரி பாக்கி வச்சிருக்கு. அந்த பிரான்ஸ் அரசு 2007 இருந்து 2010 வரையிலான வரி பாக்கி எனக்கு 60 மில்லியன் வந்து நீங்க எனக்கு திருப்பி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா அனில் என்ன சொல்லிட்டு இருக்காரு, என்கிட்ட காசே கிடையாது, வேணும்னா இப்போ அது 2010 சொல்றாரு 7.6 மில்லியன் நான் வந்து அந்த வரி செலுத்துறேன். அப்ப எவ்வளவு இதா இருக்கு, 60 மில்லியன் செலுத்த வேண்டிய இடத்துல இவர் 7.6 மில்லியன் தான் என்னால இப்ப செலுத்த முடியும், வாங்கிக்கிறீங்களான்னு கேட்கிறார். பிரான்ஸ் அதெல்லாம் முடியாதுன்னு மறுத்துடுது. அப்ப 2010 அவர் செலுத்தல. அப்ப 2012 வந்து அந்த தொகை என்னவாக மாறுது, 91 மில்லியன் யூரோவாக மாறுது. அப்பவும் அவரால் செலுத்த முடியல. இப்ப வந்து 2015 இப்ப இந்த நம்ம பிரதமர் பயணித்துட்டு இருக்காரு இல்லையா, அந்த பயணித்துட்டு இருக்கும்போது அவர் வந்து அந்த பிரான்ஸ் நாட்டுக்கு செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு தெரியுமா, 151 மில்லியன் யூரோ. இது வந்து பிரான்ஸுக்கு வரி பாக்கி. சொந்த தாய் நாட்டில் வந்து 1,15,000 கோடி கடன், அங்க பிரான்ஸ்ல 151 மில்லியன் யூரோ கடன்ல, அதாவது அவருக்கு வந்து அவரால் வரியாக அந்த நாட்டிற்கு செலுத்த முடியவில்லை. அந்த கடன்காரனும் இந்த கடன்காரனும் ஒரே பிளேட்ல பயணிக்கிறாங்க. இப்படின்ற மாதிரிதான் இதனோட சீன். சரி, இப்போ வந்து நம்ம வந்து அவர் மோடி வந்து அங்க போறாரு, போயிட்டு டசால்ட் அந்த இதெல்லாம் பார்த்து அங்கேயே அறிவிப்பு விடுறாரு. அங்க என்ன அறிவிப்பு விடுறாரு, நாங்கள் டசால்ட்டின் ரஃபேல் ரக விமானங்கள் 36 பறக்கும் நிலையில் வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு உமட்டையா ஒரு அறிவிப்பை விட்டுட்டு அவர் இந்தியா திரும்பி விடுகிறார். அப்ப இங்க எல்லாரும் என்ன பேச்சு அப்படின்னா, இதுவரைக்கும் 18 விமானம் தான் பறக்க நிலை விமானம்னு வந்து நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். மோடி போய் அதை டெவலப் பண்ணிட்டாரு. டெவலப் பண்ணி அதுக்கு 18 இப்ப 36 விமானங்கள் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இங்க பிரச்சாரங்கள் ஓடின உடனே அப்ப எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு கேள்வி வரும் இல்லையா, மிச்சம் இருக்கிற 90 விமானங்கள், அதாவது நமக்கு தேவை 126 விமானங்கள், அப்ப 36 அங்க முடிவு செய்யப்பட்டு விட்டன, அதெல்லாம் பறக்க நிலையில் இங்கு வரப்போகின்றன. அப்ப 90 விமானங்களுக்கான நிலை என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அந்த கேள்வி எழும்போது அது வந்து இல்ல. அப்போ ஜூலை 2015 வந்து மாநிலங்களவை கூடுது. அது கூடும்போது அங்க மனோகர் பாரிக்கர் என்ன சொல்றாரு, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்பதான் விடுறாரு. அது வரைக்கும் என்ன சொல்றாரு, இது விலை அதிகம், அதை விட நாங்க சுவை ரக விமானங்கள் தான் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவரு மோடி அங்க போய் 36 விமானங்களை, ரஃபேல் ரக விமானங்களை நாங்க வாங்குறோம்னு சொல்லிடுறாரு. சொன்ன பிறகு ஜூலை 2015 மாநிலங்களை கூடும்போது மாநிலங்களவையில் மனோகர் பாரிக்கர் அறிவிக்கிறார், 126 விமான டெண்டர்களை நாங்கள் ரத்து செய்து விட்டோம் அப்படின்ற மாதிரி. ரத்து செய்துவிட்டு வெறும் 36 விமானங்களை வாங்குவதற்கான பேச்சுவார்த்தையை ஆரம்பித்து விட்டோம் அப்படின்னு அறிவிக்கிறார். இப்போ நமக்கு விடை கிடைச்சதா? அப்ப 90 விமானங்கள் கதி அம்போ அப்படின்ற மாதிரி நம்ம வந்து புரிந்து கொள்கிற நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டோம். இப்போ இது வந்து அந்த ஜூலைல அறிவிக்கிறாரு. இப்ப ஜனவரி 2016 ஒரு MOU, ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் டசால்ட்டுக்கும் இந்தியாவிற்கும் வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்பாடாகிறது. ஒப்பந்தம் நிறைவேற்றப்படுகிறது. அந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டு செப்டம்பர், அது ஜனவரி நடக்குதா, அது அப்படியே போயிட்டே இருக்கு. செப்டம்பர் 2016 அதுக்கு அமைச்சரவையும் ஒப்புதல் கொடுத்துருது. அந்த எப்ப அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்தோ அதுல இருந்து 2 நாள்ல வந்து இதுக்கு செப்டம்பர்ல வந்து அந்த 2 நாள்ல அந்த டசால்ட்டுக்கும் இந்தியாவுக்கும் MOUன்றது ஒப்பந்தமாக அக்ரிமெண்டாக மாறுகிறது. இந்த அக்ரிமெண்ட் என்னன்னா, 36 பறக்கு நிலையில் விமானங்களை, ரஃபேல் ரக விமானங்களை இந்தியா டசால்ட்டிடம் வாங்குகிறது அப்படின்ற மாதிரி இது வந்து வாங்கிறது. ஒப்பந்தம் நிறைவேறுகிறது. இதுல வந்து இந்த ஆஃப்செட்னு சொன்னோம் இல்லையா, மேக் இன் இந்தியா, இந்த 100-108 விமானங்களை இந்தியாவில் இச்செயலுடன் கூட்டு சேர்ந்து தயாரிப்பது, எந்த குறிப்பும் இதுல இல்ல. இப்ப நமக்கு இங்க ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் அப்படின்னா, ஒரு ஒப்பந்தம் ரத்து செய்து விட்டால் கம்ப்ளீட்டா ரத்து, அப்படிதானே, கம்ப்ளீட்டா ரத்து. அப்போ மீண்டும் வந்து நீங்க வந்து ஒரு புதிதாக டெண்டர் கோரப்படணும், இந்த ப்ராசஸ செய்யணும், முதல்ல இருந்தே செய்யணும். இதுக்காக தான் ஏற்கனவே பாதுகாப்பு துறையை சார்ந்த வல்லுநர் குழு ஆட்சேபனை எல்லாம் தெரிவிச்சு, இன்னும் முதல்ல இருந்தே ஆரம்பிக்கணுமா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஆட்சேபனை தெரிவிச்சாங்க. இப்ப என்னன்னா, அந்த இதை நம்ம க்ளோஸ் பண்ற விதத்தில் வந்து
அவங்க வந்து பல அதாவது நம்ம ஏன் அந்த புது டெண்டர் கோரணும் அப்படின்னா திருப்பியும் ஒரு காம்படிட்டிவ் பிரைஸ் வரும், நமக்கான டெக்னிக்கல் ஆஃபர்லாம் நிறைய வரும், இதெல்லாம் வந்து நம்ம வந்து அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் புது டெண்டர் கோரப்படணும்னு வந்து சொல்றது. ஒரு ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டால் மீண்டும் முதலில் இருந்து ஆரம்பிக்கணும், அதான் ப்ராசஸ், அப்படிதான் பண்ணி ஆகணும் அப்படின்றது. இதுல இன்னொன்னு இருக்கு, அது வந்து ரத்து செய்யப்பட்டு திருப்பி அவங்க டசால்ட்ல தான் அந்த 36 விமானங்களையும் கேட்கறாங்க. ஆனா இது வந்து ஏற்கனவே நம்ம என்ன பார்த்திருக்கோம், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஒற்றை கம்பெனி பர்ச்சேஸ் கூடாதுன்னு இருக்காரு. ஒற்றை கம்பெனில இருந்து நாம வந்து கொள்முதல் செய்யக்கூடாது சொல்லிட்டு ஏற்கனவே வந்து கொள்கையை மாற்றி இருக்கார். அந்த கொள்கை காற்றில் பறக்க விடப்பட்டு அதே டசால்ட் கம்பெனில தான் நாங்க வந்து 36 விமானங்களே வாங்குறோம்னு முடிவு செய்திடுறாங்க. அதுக்கான பேச்சுவார்த்தையும் தொடர்ந்து நடக்குது. இப்ப இந்த பேச்சுவார்த்தை நம்ம ஆரம்ப கட்டத்தில் இந்த பேச்சுவார்த்தை தொடங்கிய போது ஒரு விமானம் ஏற்கனவே பார்த்தா 333 கோடியாக இருந்தது அப்படின்ற மாதிரி. இப்போ 2016 வந்து முடிவு செய்யறாங்க இல்லையா, முடிவு செய்யப்பட்ட போது அந்த 333 பேஸ் ரேட்டை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அது 526 கோடியாக இருக்கணும் ஆக்சுவல் ரேட். இப்போ இது ஏன் அன்னைக்கு ஒரு ரேட்டு இன்னைக்கு ஒரு ரேட்டு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகலாம். வெறும் இன்ஃபிளேஷன் அப்படின்ற மாதிரி வச்சு இதை கால்குலேட் பண்ணக்கூடாது. எப்படி பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட டசால்ட்டுக்கும் இந்தியாவிற்கும் ஒரு அந்த ஒப்பந்தத்தில் அவங்க என்ன இறுதி செய்திருப்பாங்க அப்படின்னா, என்னைக்கு நான் வந்து பிரைஸ் உங்ககிட்ட டிஸ்க்ளோஸ் பண்றேனோ, டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து ஃபைனல் ஆர்டர் எப்ப நீங்க கொடுக்க போறீங்களோ அது எவ்வளவுக்கு டிலே ஆகுதோ ஒவ்வொரு வருஷத்துக்கும் 4% வந்து அதனோட இன்கிரிமெண்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அந்த கணக்கீட்டின் அடிப்படையில் 333 விமானங்கள் 2007 முடிவு செய்யப்பட்டது. ஆனால் அது 2016 வந்து இறுதி நிலைமைக்கு வருகிறது. அப்படி இறுதி நிலைமைக்கு வரும்போது ஒரு விமானத்தின் விலை கண்டிப்பாக 526 கோடியாகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் மோடி அரசு ஒரு விமானத்துக்கு கொடுக்க ஒத்துக்கொண்ட தொகை 1670 கோடி. இப்போ இந்த 36 விமானங்களை நீங்க வந்து 1670 அப்படின்ற மாதிரி அதை பெருக்கினீங்கன்னா கிட்டத்தட்ட 60,120 கோடி வரும். இந்த 60,120 கோடி இப்போ நம்ம ஏற்கனவே 126 விமானங்களை முடிவு செய்து வைத்திருந்த போது அந்த 42,000 கோடியை வைத்து கால்குலேட் பண்ணி பார்த்தா அதுவும் கிட்டத்தட்ட 60,000 கோடி தான் வரும். அப்ப இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 126 விமானங்கள் வாங்க வேண்டிய அந்த தொகையில் 36 விமானங்களை வாங்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஏன் இந்தியா போனது என்ற ஒரு கேள்வி எழுது. ஏன்னா 60,120 கோடி நம்ம ஏற்கனவே முடிவு செய்து வைத்திருந்த தொகையின்படி பார்த்தாலும் அதுல வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய விமானம் கிடைத்திருக்க வேண்டிய விமானம் 126. ஆனால் நமக்கு இப்ப கிடைத்திருக்கிற விமானம் வந்து 36 விமானம். 36 விமானம் என்ன ரேட்டு? 60,120 கோடி. ஆக இந்த இது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. ஏன்னா 126 விமானங்கள் வாங்க வேண்டிய ரேட்ல 36 விமானம் வாங்குறமே, இதுக்கு என்ன ரீசன் கேட்கும்போது அதை கேட்டா அது ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அதை சார்ந்தது. அந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னன்னு கேட்டா அது ராணுவ ரகசியம், அதெல்லாம் வெளிப்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி அது சொல்லுது. இப்ப இந்த அடிஷனல் ஃபீச்சர்ஸ் சொல்றோம் இல்லையா, அது வந்து 126 விமானங்களுக்கும் சேர்ந்து ஒட்டுமொத்த தொகையாக கணிக்கப்பட்டது 2011 வந்து 10,920 கோடி. அப்ப அந்த 10,020 கோடி நாங்க 126 இதுக்கும் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸா அடிஷனல் ஃபீச்சர்ஸா வாங்கிக்கிறோம், எனக்கு இதுல கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுன்னு அப்ப நடந்த பேச்சுவார்த்தையின் விளைவாக அது 9% தள்ளுபடி செய்யப்பட்டது. அப்ப செய்யப்பட்டது விளைவாக அது வந்து அந்த தொகை வந்து 10,920 கோடி என்பது 10,140 கோடியாக குறைந்தது அந்த 9% டிஸ்கவுண்டினால. ஆனா இப்போ வந்து அந்த டிஸ்கவுண்ட் தொகை இருக்கு இல்லையா, இந்த டிஸ்கவுண்ட் தொகை வந்து ஒவ்வொரு விமானத்துக்கும் 126 விமானத்துக்கும் விகிதாச்சார அடிப்படையில் குறைந்திருக்க வேண்டும். அப்போ இப்ப நம்ம 36 விமானம் தான் வந்து வாங்குகிறோம். அப்ப அந்த 36 விமானங்கள் வாங்கும் போது அந்த தொகை இதில் கழிக்கப்பட வேண்டுமா? அதனால் இது கழிக்கப்படவில்லை. அதுவும் ஒரு இது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து 10,140 வந்து டிவைடட் பை 126 போட்டா 281 கோடி. அந்த 281 கோடி. இப்ப இத வந்து நம்ம வந்து அதே இன்னும் ஒரு விமானம்னு பார்த்துக்கிட்டா வந்து ஒரு 80 கோடின்னு வச்சுக்கிடுவோமே. 80 கோடினா 36 விமானங்களுக்கும் நம்ம வந்து 2,880 கோடி தான் வரும். ஆனா இந்த 10,140 கோடியை 36 விமானங்களோட ஆதார விலையோட சேர்த்துட்டாங்க.
ஆக 2880 கோடி தான் வரணும். அதுக்கு பதிலா அந்த நம்ம யாருக்கும் 126 விமானங்களுக்காக அந்த அடிஷனல் ஃபீச்சர்ஸ்னு கொடுக்க ஒரு தொகையை நிர்ணயித்து வைத்திருந்தோம் இல்லையா, அந்த தொகையும் வந்து இந்த 36 விமானங்களின் விலையோட சேர்த்துட்டாங்க. சோ இதுதான் அதனோட இது. அப்ப எந்த வழியில எல்லாம் இது வந்து முறைகேடு நடந்திருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துறதுக்காக ஆக 36 திருப்பி சொல்றேன், 36 விமானங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அடிஷனல் ஃபீச்சர்ஸ்க்கான தொகை 2880 கோடி. ஆனால் அந்த அடிஷனல் ஃபீச்சர்ஸ்க்காக நாம் கொடுத்த தொகை 10,140 கோடி. இந்த 10,140 கோடி எதுவென்றால் 126 விமானங்களுக்கான அடிஷனல் ஃபீச்சர்ஸ்க்கான அந்த தொகையை 36 விமானங்களுக்கும் நாம கொடுத்துடுறோம் அப்படின்ற மாதிரி. இது வந்து இப்போ இந்த இதுல வந்து அக்டோபர் 3ஆம் தேதி 2016ஆம் ஆண்டு அக்டோபர் 3ஆம் தேதி தசால்ட் ரிலையன்ஸ் ஏரோஸ்பேஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி உதயமாகுது. இந்த இது யாரா ரிலையன்ஸ் ஏரோஸ்பேஸ் ஒரு கம்பெனின்னு பார்த்தா, அந்த ஏரோஸ்பேஸ் அந்த தசால்ட் ரிலையன்ஸ் ஏரோஸ்பேஸ் கம்பெனில ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் ஒரு கம்பெனி வந்து 51% பங்குகள் கொண்டிருக்கும்னு அறிவிப்பும் வெளியே வருது. இது யாரா ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் ஒரு கம்பெனின்னு பார்த்தா, இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இவரு ஏப்ரல் 10, 2015 மோடியோட பயணம் பண்ணாரு அனில் அம்பானி. அந்த அனில் அம்பானியோட தான் அந்த ரிலையன்ஸ் டிஃபென்ஸ். அந்த இது எப்படா இவரு இந்த டிஃபென்ஸ் கம்பெனியை வந்து ஆரம்பிச்சாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஏப்ரல் 10, 2015 தான் இவர் மோடியோட பயணம் செய்யறாரு. ஆனா இந்த கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது எப்படின்னா, மார்ச் 28 வந்து அந்த அதே வருஷம் மார்ச் 28 ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் ஒரு கம்பெனியை வந்து இவர் பதிவு செய்து 5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல பதிவு செய்து வைத்திருக்கிறார். இவர் பதிவு செய்தோடு மட்டுமல்லாமல் அந்த மார்ச் 20 பதிவு செய்ததோடு உடனே அவர் பிரான்ஸுக்கு போய் அங்க சில பேரை பார்க்க வேண்டியவர்களை பார்த்து எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வந்த பிறகு இங்க வந்துட்டு மோடியை சார்ந்தவர்களை பார்த்து பேசி இங்க பேசி பிறகுதான் இவரை மசிய வைத்து ஏப்ரல் 10ஆம் தேதி மோடியோட பயணிக்கிறார். சோ இந்த இங்க இன்னொரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதாவது தசால்ட் ரிலையன்ஸ் சேர்ந்து இந்த ஏரோஸ்பேஸ் நிறுவனம் உற்பத்தி செய்யுது இல்லையா, ஏற்கனவே வகுத்தளித்த அந்த அந்நிய நாடு முதலீடு வந்து இந்தியாவில் வைத்துக் கொள்கிற கம்பெனிக்கு 49% பங்குகள் தான் இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு ப்ரீ கண்டிஷன் இருக்கு இல்லையா, அந்த ப்ரீ கண்டிஷன் படி அந்த 49% பங்கு வைத்திருக்க அந்த டசால்ட் இன்வெஸ்ட் கம்பெனி, அந்த டசால்ட் கம்பெனி இந்தியாவில் அந்த கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ண தொகை எவ்வளவு தெரியுமா? $159 மில்லியன் வந்து அது இன்வெஸ்ட் பண்ணுது. அந்த இது 51% பங்குகள் வைத்திருந்த அந்த ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு தெரியுமா? வெறும் 10 மில்லியன் யூரோ. சாரி, அந்த 150 மில்லியன் யூரோ அந்த டசால்ட் கம்பெனி அந்த 51% பங்குகள் வைத்திருந்த அந்த ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் 10 மில்லியன் யூரோ. இதுல ஒரு தகுதித்தம் இருக்குன்னு சொல்றதுக்காக சொல்றேன் அப்படின்றத. இதுல வந்து இந்த அதாவது ஒரு கம்பெனியை தனது பார்ட்னராக சேர்த்துக் கொள்ளும் போது ஒரு வளர்ந்த நிறுவனம் இன்னொரு கம்பெனியை தன்னுடைய பார்ட்னராக சேர்த்துக் கொள்ள விரும்பும் போது அந்த கம்பெனி அதில் வந்து சில அனுபவமாவது பெற்றிருக்க வேணும் இல்லையா. ஆனா இந்த டிஃபென்ஸ் கம்பெனி எப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கு? மார்ச் 28 தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கம்பெனியை டசால்ட் கூட்டு சேர்ந்து ஏரோஸ்பேஸ் கம்பெனியை ஆரம்பிக்குது. அப்ப ஏற்கனவே நம்ம HAL வந்து நிறைய விமான தளவாடங்கள் எல்லாம் உற்பத்தி பண்ணிய கம்பெனி, அதனோட கூட்டு சேர்தல் ஒரு பொருள் இருக்கும். ஆனா இந்த டசால்ட் கம்பெனி அந்த டிஃபென்ஸ் கம்பெனியோட சேர்ந்து உருவான அந்த ஏரோஸ்பேஸ் கம்பெனில ரிலையன்ஸுக்கு எந்த அனுபவமே, ஒரு போல்ட் நட்டு கூட அது வந்து உற்பத்தி செய்யாத நிலைமையில் இருந்த கம்பெனியோட தான் இது வந்து கூட்டு சேர்ந்து இங்க வந்து ஏரோஸ்பேஸ் கம்பெனியை நிர்மாணம் செய்கிறது. இப்போ இந்த கட்டத்துல அனில் அம்பானி இங்க டெல்லியில மெட்ரோ ரயில் வந்து ஆரம்பிக்கும் போது அனில் அம்பானியோட ஒரு கம்பெனி போய் நான் மெட்ரோ ரயில தலைகளை பண்ணி கொடுக்குறேன்னு உள்ள போயிட்டு அந்த மெட்ரோ ரயில் என்னால பணி செய்து முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டாங்க. இதெல்லாம் அந்த ஒரே காலகட்டத்தில் நிகழுது. இந்த காலகட்டத்தில் அந்த டசால்ட்டோட சேர்ந்து அந்த ஏரோஸ்பேஸ் கம்பெனியும் சேர்ந்து உருவாது. ஆனா இந்த இதுக்கு என்ன பணி தெரியுமா? இந்த ஏரோஸ்பேஸ் டசால்ட்டும் ரிலையன்ஸ் ஏரோஸ்பேஸ் அந்த கம்பெனியோட பணி என்னன்னா, இவங்க வந்து ஏற்கனவே நம்ம வந்து டெக்னாலஜி டிரான்ஸ்பர் ஆகி இங்க வந்து எந்த விமானங்களையும் உற்பத்தி செய்கிற இது கிடையாது. அது வெறுமனே இங்க 36 அந்த ஃபிளை அவே கண்டிஷன்ஸ்ல வந்து இறங்குற விமானங்களை மேற்பார்வை பார்க்க வேண்டியது. அதாவது என்னன்னா, சரியா இது வந்து லேண்ட் ஆகும்போது திருப்பி ஃபிளை பண்ணியாச்சுன்னா சரியா பறக்குதா அப்படின்ற மாதிரி வெறும் மேற்பார்வை கம்பெனி மட்டுமே.
அதுக்குதான் இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட். அப்ப இந்த பணம் எப்படி போய் எப்படி வருதுன்றதுக்கு வந்து நம்ம வந்து யூகித்து கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரிக்கு தான் இதை சொல்றேன். இப்போ இதுக்கிட இன்னொரு டேர்னிங் பாயிண்ட் நடக்குது. என்ன டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா, ஏற்கனவே பார்த்தோம், இவர் 2007 இருந்து 2010 வரைக்கும் வந்து இவர் வந்து 60 மில்லியன் யூரோ வரி வந்து பிரான்ஸ்க்கு கட்ட வேண்டிய நிலைமையில் இருந்தாரு. அது பின்ன படிப்படியாக ஏறி 2015 வந்து மோடியோடு பயணிக்கும் போது 151 மில்லியன் யூரோவாக மாறி இருந்த வரி வந்து அவர் ஒரு கட்டத்தில் கேட்டார் இல்லையா, நான் வந்து என்கிட்ட 7.6 மில்லியன் நான் யூரோ வரி தரேன், ஏத்துக்கிறேன்னா ஏத்துக்குங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்பெல்லாம் அவங்க ஏத்துக்கல. அந்த இதை வந்து இந்த காலகட்டத்தில் 2015 காலகட்டத்தில் கமுக்கமாக பிரான்ஸ் அரசு அவர் அந்த அன்று சொல்லிய 2010 சொல்லிய 7.6 மில்லியன் யூரோ டாலரை வாங்கிவிட்டு இவர் எந்த வரியும் செலுத்த வேண்டாம் என்று எல்லா வரியும் தள்ளுபடி செய்து விட்டார். ஆக இவ்வளவு நிகழ்ந்திருக்கு. இப்போ இந்த எல்லா ப்ராசஸையும் வந்து இந்த நிபுணர் குழு, பாதுகாப்பு அமைச்சகம் சார்ந்து இயங்கிய இந்த நிபுணர் குழு எதிர்த்து வந்து கொண்டே இருந்தது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இப்போ இந்த என்னென்ன குழு இங்க இருந்தது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன விளக்கம் என்ன அப்படின்னா, இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு 7 நபர்கள் அடங்கிய ஒரு பாதுகாப்பு அமைச்சகம் சார்ந்த, அதுவும் குறிப்பாக விமானப்படை துணை தளபதி தலைமையில் ஒரு 6 அவர் ஒருத்தர், அவரை கூட இன்னும் 6 பேர் வந்து ஸ்பெஷலிஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லலாம். இவர்களுக்கு நம்ம கிட்டத்தட்ட நான் இப்ப ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு இவரு இடைத்தரகர், விமான இது ராணுவ தளவாட பரிவர்த்தனையில் ஈடுபடுகிற இடைத்தரகருக்கு எந்த அளவிற்கு நாலேஜ் இருக்குமோ அந்த அளவிற்கு நாலேஜ் இருப்பவர்கள் தான் இந்த நிபுணர் குழு இடம்பெறுவார்கள். அது வந்து 7 நபர் கொண்ட குழு. இப்போ இந்த இவர்கள் இடையில் ஏதாவது வந்து ஒரு முரண்பாடோ ஏதாவது எழுந்தால் அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய அடுத்த இடத்தில் இருக்கிற இன்னொரு குழு இருக்கு. அது வந்து பாதுகாப்பு அமைச்சர் தலைமையிலான ஒரு குழு. அதுக்கு பேரு ப்ரொக்யூர்மெண்ட் பாடி அப்படின்னு பேரு. இப்போ இதுக்கு அடுத்த ஒரு மேல்மட்ட குழு இருக்கு. அது வந்து அதுக்கு பிரதமர் தலைமையில் வந்து மூத்த அமைச்சர்கள் அடங்கிய ஒரு குழு இருக்கும். இதுதான் பாதுகாப்புத்துறை சம்பந்தமாக எல்லா முடிவுகளையும் இறுதியாக முடிவு செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கும் அந்த குழு. ஆக முதலில் ஒரு 7 நபர் குழு, அது வந்து முழுக்க பாதுகாப்பு அமைச்சகம் சார்ந்த விமானப்படை அதிகாரிகள் கொண்டதாக இருக்கும். 2வது வந்து பாதுகாப்பு அமைச்சர் தலைமையிலான இன்னொரு குழு இருக்கும். 3வது பிரதமர் தலைமையிலான ஒரு அமைச்சர் குழு இருக்கும். இப்ப 3 குழு. இந்த 3 குழு தான் பேச்சுவார்த்தைகள் நடத்தி எல்லாத்தையும் ஒவ்வொரு கட்டத்திலும் ஃபைனல் பண்ணிட்டே வருது. இப்போ இதில் வந்து இந்த ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பான எல்லா பரிவர்த்தனைகளிலும் வந்து ஒரு குறிப்பிட்ட 3 நபர்கள் வந்து எல்லாத்தையும் எதிர்த்தே வாக்களித்து வந்திருப்பார்கள். அப்ப எல்லா முடிவுகளையும் 4:3 என்ற கணக்கில் வந்து நம்ம வந்து பாராளுமன்றத்தில் எப்படி வந்து தீர்மானம் நிறைவேற்றத்தில் வெற்றி பெறுகிறோமோ அதே மாதிரி வந்து இந்த ஒவ்வொரு முடிவையும் 4 பேர் ஒத்துக்கொண்டார்கள் என்ற விதத்திலேயே வந்து இந்த 7 நபர் இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டியில 4 பேர் ஒத்துக்கொண்டாலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றி விட்டதாக அப்படியே வந்து கொண்டே இருந்தது. இதுவரைக்கும் இந்திய சரித்திரத்தில், இந்திய வரலாற்றில் இதே மாதிரி ஒரு ஒப்பந்தமும் நிறைவேற்றப்பட்டதாக சரித்திரமே இல்லை அப்படின்னு வந்து பதிவு செய்யறாங்க. ஏன்னா எந்த முரண் வந்தாலும் அந்த முரண் தீர்க்கப்பட்டு எல்லாரும் ஒத்துக்கொண்டாலே தான் வந்து அந்த முடிவு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து வந்து கொண்டே இருந்தது. ஆனால் இந்த அரசு, இந்த மோடி தலைமையிலான அரசு பதவிக்கு வந்த பிறகு அந்த 3 நபர்கள் முரண்பட்டால் கூட அந்த முடிவுகள் ஏற்கப்பட்டே வந்தன. ஏன்னா பெரும்பான்மை என்ற அடிப்படையில் 4 பேர் ஒத்துக்கொண்டாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ இதுல வந்து அந்த சில வந்து அந்த இதையும் 4 பேர் ஒத்துக்கொண்டாலும் முரண் நீடித்து போகும்போது பாதுகாப்பு அமைச்சர் தலைமையில 2வது குழு வரும் இல்லையா, அந்த 2வது குழு என்ன பண்ணும், அது வந்து உள்ள வராம அது என்ன பண்ணிடும், பிரதமர் தலைமையிலான குழுவுக்கு தள்ளி விட்டுரும். தள்ளி விடும்போது என்ன, பிரதமர் தலைமையிலான குழு வந்து அமைச்சர்கள் கொண்ட குழு இல்லையா, அங்க வந்து அமைச்சருக்குலாம் வேல்யூவே கிடையாது, நமக்கே தெரியுமே, அந்த வேல்யூவே கிடையாது. அதுல அந்த இடத்துல என்ன வரும், பிஎம்ஓ தலையிடும். அதாவது பிரதம அமைச்சகத்தின் அதிகாரிகள் வந்து தலையிடுவார்கள். ஆக நம்ம வந்து இந்த பொதுவாக இந்த ஒப்பந்த நடவடிக்கைகளில் வந்து இந்த 3 குழுவை தவிர வேற யாரும் வந்து இடையீடு செய்யக்கூடாது என்பது ஒரு விதி. அந்த விதியை இங்கு மீறப்பட்டது அப்படின்றதுதான். இப்ப இது சம்பந்தமாக நவம்பர் 24, 2015 வந்து அன்று பாதுகாப்புத்துறை அதிகாரிகளால் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த மனோகர் பாரிக்கருக்கு ஒரு கடிதமே எழுதப்பட்டது. இத மாதிரி
பிரதம மந்திரி அலுவலகத்தில் இருந்து இவர்கள் வந்து இடையீடு செய்கிறார்கள். இதனால் எங்கள் பேச்சுவார்த்தையில் சுணக்கம் ஏற்படுகிறது. நாங்கள் சொல்கிற கட்டுப்பாடுகளை இவர்கள் வந்து விலக்கி விடுகிறார்கள். இது வந்து நமக்கு சப்ளை செய்கிற அந்த நாட்டிற்கு ஏதுவாக போகிறது என்று இத வந்து கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதத்தில் இவர் மேற்குறிப்பு எழுதுகிறார். இந்த கடிதம் இந்து நாளேட்டால் வெளியிடப்பட்டது. ஸ்டோலன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி நம்ம நீதிமன்றத்தில் பேசினாங்க இல்லையா, இந்த டாக்குமெண்ட்ஸ் வரிசையில வரக்கூடிய ஒரு டாக்குமெண்ட். இந்த கடிதமும் வெளியானது. இந்த வெளியானதின் மூலம் தான் நமக்கு பட்டவர்த்தனமாக தெரிய வந்தது, பிரதமர் தலைமையிலான பிரதமர் அமைச்சகத்தின் அதிகாரிகள் இந்த ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இடையூறு செய்திருக்கிறார்கள். இடையீடு இல்ல, இடையூறு செய்திருக்கிறார்கள் என்று அது நமக்கு தெரிய வந்தது. இப்போ இது மட்டும் இல்ல, இன்னொரு இடத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த பிரான்ஸ் அரசு இந்திய பிரதமரின் இணை செயலர் ஒத்துக்கொண்டதன் பேரில் நாங்க வந்து பேங்க் கேரண்டி அவங்க வேணாம்னு சொன்னாங்க, அதனால நாங்க பேங்க் கேரண்டி கொடுக்கல அப்படின்னு மாதிரி சொன்னது ரெக்கார்டா இருக்கு. அந்த ரெக்கார்டும் வெளியாயிருக்கு. அந்த ரெக்கார்டும் வந்து இந்து நாளேட்டின் மூலமாக வெளி உலகத்திற்கு தெரிய வந்தது. ஆக இதுல வந்து நமக்கு என்னன்னா பிஓமா இடையீடு கிளியராக இருந்திருக்குன்றது எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. சரி, இவ்வளவு நடக்கும்போது பிரான்ஸ் அதிபராக இருந்தவர் யார் தெரியுமா? ஹாலண்டே என்று அறியப்படுகிற ஒருவர் தான் அதிபராக இருந்தார். இந்த இவ்வளவு நல்ல பிள்ளையாக இவர் ஒத்துழைக்கிறாரே, இந்த டசால்ட் இதுக்கெல்லாம் வந்து ஒத்துழைக்கிறாரே அப்படின்னு பார்த்தா அவருக்கு பின்னாடி ஒரு சின்ன வரலாறு இருக்கு. இந்த ஹாலண்டேக்கு ஒரு பெண் சிநேகிதி இருக்கிறாங்க. அவங்க பேரு ஜூலி கெய்ட். ஜூலி கெய்ட் அப்படின்ற ஒரு பெண் சிநேகிதி இருக்காங்க. அவங்க ஒரு நடிகை. இவங்க ரெண்டு பேரும் லிவிங் டுகெதராக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். இப்போ இந்த ஜூலியை வைத்து அனில் அம்பானி ஒரு படம் தயாரிப்பதாக ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறார். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த ஜூலி கெய்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட தொகை எவ்வளவு தெரியுமா? 1.6 மில்லியன் யூரோ. அந்த படத்தோட பேர் வந்து ரைட் ஆன் தி டாப். அந்த படத்தோட பேரு ரைட் ஆன் தி டாப். இந்த படம் நான் எடுக்க போறேன், அதுல நீங்க நடிக்க இருக்கிறீங்க, தயாரிக்கிறீங்க, அதுக்கு வந்து என்னுடைய முதலீடாக 1.6 மில்லியன் யூரோ டாலரை வைத்துக் கொள்ளுங்கள் என்று அனில் அம்பானி அந்த ஜூலி கெய்ட், அதாவது அன்றிருந்த பிரான்ஸ் அதிபரான ஹாலண்டேவின் பெண் சிநேகிதிக்கு காசு கொடுத்திருக்கார். கேட்டா என்ன சொல்றாங்க? படத்தின் பேர் ரைட் ஆன் தி டாப் அப்படின்ற மாதிரி. அனில்கிட்ட கேட்டாங்க, அனில் நம்மகிட்ட கேட்டாங்க, அந்த படம் இந்தியாவில் திரையிடப்படுமா அப்படின்னு கேட்கறாங்க. அவரு இல்ல திரையிடலாம் படாது. சரி, நீ நம்ம ஆளு இந்தியா ஆளு, நீ அங்க படம் எடுக்கிற, சரி நம்ம இந்திய மொழி இந்தியிலேயாவது மொழி மாற்றம் செய்து இந்தியால வெளியிடுவியா அப்படின்னு கேட்கறாங்க. அப்படியே நான் வெளியிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவர். சோ அப்புறம் ஏன் அதுல இன்வெஸ்ட் பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கறாங்க. அவர் பதில் சொல்றாரு, அதுல வந்து நம்ம இமயமலை வருது அப்படின்ற மாதிரி. அதான் இந்த அந்த சிஏஜி இவ்வளவு விஷயம் இருந்தாலும் சில கேள்விகளை எழுப்பதான் செய்தது. என்ன எழுப்பிச்சு அப்படின்னா, இந்தியா பிரான்ஸ் என்ற இரு நாட்டு ஒப்பந்தங்கள் வந்து மேற்கொள்ளக்கூடாதுன்றது வந்து, அதாவது நாட்டுக்கும் இடையேயான ஒப்பந்தம் மேற்கொள்ளக்கூடாது என்பது இராணுவ தளவாட கொள்கைக்கு எதிரானது. அதை வந்து இந்த ஒப்பந்தம் கொண்டிருக்கிறது என்பதை சொன்னதோட இதுல வந்து டெண்டர் கோரப்படாமை வந்து முக்கிய ஒரு விதிமீறல் என்பதையும் சிஏஜி ரெக்கார்ட் பண்ணியது. அப்புறம் இந்த மேலதிக வசதிகளுக்கு அடிஷனல் ஃபீச்சர்ஸுக்கு நம்ம வந்து கொடுத்த 10,140 கோடி தேவையில்லாததுன்னு வந்து அது பதிவு செய்தது. அதோட 14 மேலதிக வசதிகள் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் என்ற விலை மற்ற நிறுவனங்கள் சொன்னதுல வந்து மற்ற நிறுவனங்கள் இந்த 14 வசதிகளை நான் அந்த செய்து தரேன்னு ஒத்துக்கொண்டு சொன்னதுல இது மாறுபட்டு நின்னது. எது மாறுபட்டு? ரஃபேல் மாறுபட்டு 8 வசதிகள் தான் நான் வந்து இப்போதைக்கு தர முடியும், 6 வசதிகள் வந்து நான் பின்னாடி தான் தருவேன் அப்படின்னு சொன்ன போது, அந்த 8 வசதிகளை அனுசரித்து அந்த விலை நீங்க மதிப்பிட்டிருக்கணும். அந்த 6 வசதிகளையும் சேர்த்தது மாதிரி நீங்கள் இதை தவறான மதிப்பு இட்டிருக்கிறீர்கள் என்பதையும் அது சுட்டி காட்டியது. ஆக இவ்வளவு கடிவாளம் போட்டாலுமே கூட சிஏஜி தனக்கு விதிக்கப்பட்ட வரம்பு எல்லைக்குள் இருந்து சில குறிப்புகளை சொல்லதான் செய்தது. அது சொன்னதோடு இன்னொரு முக்கியமான விஷயத்தை கண்டறிந்து சொன்னது. என்ன சொன்னது அப்படின்னா, AK ஆண்டனி பாதுகாப்பு அமைச்சராக இருந்த போது அந்த முறைகேடு நடந்ததா 2 தடவை ஒரு ஆய்வு செய்தான்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆய்வு செய்ததுல ஒரு கட்டத்துல வந்து முறைகேடு இல்லைன்னு அவர் தீர்மானம் பண்ணிட்டு அவர் முடிவுக்கு வந்தார்.
ஆனாலும் அவருக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது. டவுட் இருந்ததை வந்து ஏதாவது ஒரு காலகட்டத்தில் எங்கேயாவது வந்து முறைகேடு நடந்திருக்கிறதா, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பதை கண்டுபிடித்து நீங்கள் சொல்ல வேண்டும் என்று ஒரு ஆய்வுக்குழு பணித்திருந்தார். அந்த ஆய்வுக்குழு அது பின்னாடி இந்த பின்புலத்தில் இருந்து ஆய்வு செய்து கொண்டே இருந்த அந்த ஆய்வுக்குழு 27/3/2015 அதாவது மோடி பிரான்சுக்கு போறதுக்கு முன்னாடி, அதுவும் இவரு அனில் அம்பானி அந்த கம்பெனியை ஆரம்பிப்பதற்கு முந்தின நாள் ஒரு அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்தது. அந்த அறிக்கையில் ஒரு பரிந்துரை இருந்தது. அந்த பரிந்துரை என்ன அப்படின்னா, இந்த சிஏஜி இந்த முன்மொழிவு, அதாவது அந்த ப்ரப்போசல் இருக்கு இல்லையா, அந்த டெக்னிக்கல் ஆஃபருக்கு அடுத்தபடியாக 2வது நிலையில் இருக்கிற அந்த ரெக்வெஸ்ட் ஃபார் ப்ரப்போசல், இதை ரத்து செய்ய வேண்டும். அப்போ என்னாச்சுன்னா, இது ஆரம்ப கட்டத்திலேயே இது தவிர்த்திருக்க வேண்டிய, இது இப்ப நீங்க தவிர்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு பரிந்துரையை எப்ப சமர்ப்பிக்கிறது? 27/3/2015 சமர்ப்பித்தது. அந்த சமர்ப்பித்ததின் அந்த டீல தான் நீங்க வந்து இப்ப மேற்கொண்டு இருக்கீங்க அப்படின்ற அந்த பதிவை வந்து சிஏஜி தன் அறிக்கையில் சுட்டி காட்டியது. சோ இப்போ அந்த எந்த ரஃபேல் விமானத்தை வேண்டாம் என்று ஒரு ஆய்வுக்குழு சமர்ப்பித்ததோ அதை மறுதளித்து விட்டு அந்த விமானத்தை நீங்கள் வாங்கி இருக்கிறீர்கள் என்று சிஏஜி சுட்டி காட்டியது. இப்போ நான் இப்படியே போயிட்டே இருக்கும். நான் இப்ப இங்க இதை நிறுத்திக்கிட்டு என்னென்ன விதிமீறல் வந்து நம்ம இதுவரைக்கும் இதுல நடந்திருக்கு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு லிஸ்ட் பார்ப்போம். 2013ஆம் ஆண்டு இந்த வகுக்கப்பட்ட தளவாட கொள்முதல் கொள்கையை பின்பற்றப்படலைன்னு சிஏஜி சொல்லியிருக்கு இல்லையா, அந்த அது ஒரு விதிமீறல். அந்த விதிமீறல்ல என்னென்ன உள்ள அடங்கும் அப்படின்னா, அது வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி 3 நிலைகளை தாண்டி வரணும். எப்படி? அதாவது மாநிலங்களவையில் வந்து மனோகர் பாரிக்கர் வந்து இந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு விட்டது என்று அறிவித்து விட்டு 36 விமானங்களுக்கான பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லும் போது 36 விமானங்கள் வந்து வழங்குகிற இதுல வந்து பல கம்பெனிகளுக்கு ஒரு வழி விட்டிருக்க வேணும். அந்த வழி விட்டு அந்த டெண்டர் கோரப்பட்டிருக்க வேணும். அந்த டெண்டர் கோரப்பட்டதில் 3 ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிருக்கணும். ஒரு கம்பெனிக்கு இல்ல, பல கம்பெனிகளுக்கு ஃபாலோ பண்ணிருக்கணும். எது? டெக்னிக்கல் ஆஃபர், ரெக்வெஸ்ட் ஃபார் ப்ரொபோசல், அப்புறம் பிரைஸ் குறித்து பிரைஸ் டெண்டர். இந்த 3 வந்து பின்பற்றப்படவில்லை. இது ஒரு விதிமீறல். அப்புறம் 2007 முடிவு செய்யப்பட்டு 2015 வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அந்த இவரு சிஓ ஆஃப் டசால்ட் கம்பெனி வந்து அறிவிச்சார் இல்லையா, 95% பேச்சுவார்த்தை நடைபெற்று முடிவிட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி, அது ரத்து செய்யப்பட்டது என்று அறிவித்ததுக்கான ஒரு காரணம் இருக்கு இல்லையா, இந்த காரணம் வந்து தெளிவாக வரையறுக்கப்படவில்லை அப்படின்றது. எந்த ஒரு ரத்து செய்யப்பட்டாலும் அதுக்கான காரணம் தெளிவாக சொல்லப்பட வேண்டும். இது ஒரு விதிமீறல். அப்புறம் இந்த ஒற்றை நிறுவனத்திடமிருந்தே விமானங்களை பெற்றுக்கொள்ளக் கூடாது என்பது விதி, அதையும் மீறப்பட்டிருக்கிறது இது. அப்புறம் மிடில் மேன் கூடாது என்பது ஒரு விதி. இங்க மிடில் மேன் வந்து டெப்சிஸ் என்ற ஒரு கம்பெனி உள்ள வந்திருக்கிறது, அது ஒரு விதிமீறல். அப்புறம் ஆன்டி கரப்ஷன், ஆன்டி இன்ஃபுளுன்ஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து ஒப்பந்தத்தில் இடம்பெற வேண்டும் என்று சொல்லியிருந்தது. ஆனால் இந்த ஒப்பந்தத்தில் இந்த சரத், இந்த கிளாஸை வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிச்சு. எது? மோடி அரசு வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டு தான் வந்து இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றிச்சு. அப்புறம் டெண்டர் வழியாக தேர்வு செய்யப்பட்ட கம்பெனிகள் முதல் கம்பெனி சரிவரவில்லை என்றால் அடுத்த நிலை கம்பெனி எதுவோ அதை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பதும் வந்து ஒரு கவனத்தில் கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். அது படவில்லை. அப்போ அடுத்த நிலையில் இருந்தது அந்த 5 ஐரோப்பிய நாட்டு கூட்டமைப்பின் தயாரிப்பு யூரோ ஃபைட்டர் டைஃபூன் என்ற அந்த விமானம் குறித்து பரிசீலிக்கப்படவே இல்லை. அந்த கம்பெனி ஒரு 5 ஆஃபர், அதாவது விலையை தவிர 5 ஆஃபர்களை வேற சொன்னது, அதையும் வந்து இந்திய அரசு வந்து பரிசீலிக்கவில்லை என்பதும் ஒரு விதிமீறல். ஆக பழைய விலையை விட ஏன் அதிக விலை என்று கொடுத்தீர்கள் என்று கேட்டதற்கு மேலதிக வசதிகள், அடிஷனல் ஃபீச்சர்ஸ்க்காக செலவிடப்பட்டது என்று சொன்னது வந்து அது வந்து எந்த இடத்திலும் வந்து சான்றுகளோட மெய்ப்பிக்கப்படவில்லை. ஆகவே அந்த சான்றுகளோட மெய்ப்பிக்கப்படாத எதுவுமே வந்து விலக்கப்பட வேண்டிய ஒரு பரிவர்த்தனை என்பதும் ஒரு விதி, அதுவும் மீறப்பட்டிருக்கிறது. அப்புறம் ஆஃப்செட் ஒப்பந்தம், அதாவது இந்தியா ஒரு காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வருகிறது. என்ன முடிவு வருகிறது என்றால், டெக்னாலஜி டிரான்ஸ்பர் இந்தியாவிற்கு தரப்பட வேண்டும், இந்தியாவிலே உற்பத்தி செய்யப்பட வேண்டும் என்பது, அந்த விதியும் இங்க மீறப்பட்டிருக்கிறது.
அப்போ இதன் மூலம் இந்த டெக்னாலஜி டிரான்ஸ்பர் என்ற இதை வந்து இந்தியா அடுத்த கட்டத்தை நகர்வதை வந்து முற்றிலுமாக இது தடுத்ததும் வந்து இதுல வந்து நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்புறம் 2014 மதிப்பீட்டின்படி 2016 கணக்கீடு செய்யப்பட்ட 526 கோடி ரூபாய் ஒரு விமானத்திற்கானது என்பது வந்து 1670 கோடின்னு ஒரு சொன்னாங்க இல்லையா. இது மேலதிக வசதிகள் அல்ல அதற்கான தொகை என்று சொல்லப்பட்டாலுமே கூட அந்த மேலதிக வசதிகள் என்று அதை ராணுவ ரகசியமாக பூட்டி வைத்தது ஒரு விதிமீறல் அப்படின்றதும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்புறம் விமான உற்பத்தியில் ஒரு போல்ட் நட்டு கூட உற்பத்தி செய்யாத அனில் அம்பானியை வந்து டசால்ட் கம்பெனியின் கூட்டு சேர வைத்தது இந்திய அரசின் ஒரு பிடிவாத குணம் என்று அந்த ஹாலண்டே என்ற அந்த பிரான்ஸ் நாட்டின் அதிபர் வெளிப்படையாக அறிவித்ததே ஒரு அந்த இந்திய அரசு விதிமீறல் ஈடுபட்டது என்பதை உலகுக்கு வெளிக்காட்டிய ஒன்று. அது அதாவது விதிமீறல சொல்றது அது அந்த விதிமீறல் வந்து அதை வந்து ஊர்ஜிதப்படுத்தியது வந்து இந்த ஹாலண்டேயின் இது அதையும் வந்து குறிப்பில் இருக்கு. அப்புறம் அந்த டெலிவரி மீட் அதாவது விமானங்கள் தயாரிக்கப்பட்டு முன்பு இருந்த பேச்சுவார்த்தையின் போதெல்லாம் குறைந்தபட்சம் 36 மாதங்கள் அதிகபட்சமா 48 மாதங்களுக்குள் டெலிவரி செய்யப்பட வேண்டும் என்று ஒரு விதி. ஆனால் இங்க வந்து இந்த புதிய ஒப்பந்தத்தில் 36 விமானங்கள் வந்து தயாரித்து இந்தியாவிற்கு அளிக்கப்பட வேண்டிய மாதங்களின் அளவு 53 என்று நிர்ணயிக்கப்பட்டது ஒரு விதிமீறல் அப்படின்ற மாதிரி. அப்புறம் பேங்க் கேரண்டி, சாவரின் கேரண்டி, எஸ்க்ரோ அக்கௌண்ட் ஓபன் பண்றது, இந்த 3 கண்டிஷனும் வந்து இருக்க வேண்டும் என்பது ராணுவ தளவாட கொள்கை வகுத்ததில் விதிகளாக இருந்தது. அது இதுல 3மே செய்யப்படவில்லை. இங்க அது பேங்க் கேரண்டி அப்படின்னா அதாவது டசால்ட் விமானம் வந்து இந்தியாவுக்கு சப்ளை பண்ணுது. ஒருவேளை அது சப்ளை பண்ணல அப்படின்னா இந்தியாவின் பணத்திற்கு யார் பொறுப்பேற்பது? அப்போ அங்க இருக்கிற ஒரு பேங்க், அதாவது பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய பேங்க் தன்னுடைய கேரண்டியை வழங்க வேண்டும். அது வந்து இதுல வழங்கப்படவில்லை. அப்புறம் சாவரின் கேரண்டி, சோ இது பேங்க் இல்லாட்டி சாவரின் அரசு பொறுப்பேற்க வேண்டும். அதாவது டசால்ட் கம்பெனி இந்தியாவுக்கு காசை வாங்கிட்டு விமானம் சப்ளை பண்ணலைன்னா அரசு பொறுப்பேற்று அந்த பணத்தை திருப்பி தரணும், இல்லாட்டி அந்த விமானத்தை சப்ளை செய்ய வழி ஏற்படுத்தி தரணும். அந்த சாவரின் கேரண்டி இங்க வந்து கொடுக்கப்படவில்லை. 3வது எஸ்க்ரோ அக்கௌண்ட். அந்த எஸ்க்ரோ அக்கௌண்ட் அப்படின்னா இந்தியா வந்து இந்த 36 விமானங்களை வாங்குவதற்கு 60% தொகையை முன்பணமாக கொடுத்தது. இப்ப 60% முன்பண தொகையை வாங்கிவிட்டு விமானம் சப்ளை செய்யாமல் போய்விட்டால் நம்ம பணத்துக்கு என்ன கதி? சோ அதுக்காக இன்னொரு ஆப்ஷனாக இருப்பதுதான் எஸ்க்ரோ அக்கௌண்ட். இந்த எஸ்க்ரோ அக்கௌண்ட் என்பது என்னவென்றால் பிரான்ஸ் அரசு வங்கியில் பிரான்ஸ் அரசின் பேரில் ஒரு அக்கௌண்ட் ஓபன் செய்யப்படும். அந்த அக்கௌண்டில் வந்து இந்திய அரசு அந்த 60% முன்பண பணத்தை அங்க டெபாசிட் செய்யும். அப்ப டெபாசிட் செய்துவிட்டு இந்த ஒப்பந்தத்தின்படி எல்லா கண்டிஷன்களும் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு விட்டன என்று இந்தியா திருப்தியுறும் பட்சத்தில் பிரான்ஸ் அரசுக்கு தெரிவித்து நாங்கள் திருப்தியாக இருக்கிறோம், இப்போது இந்த பணத்தை நீங்கள் வந்து அந்த டசால்ட் கம்பெனிக்கு வழங்கலாம் என்று சொன்னால் அந்த பணம் வந்து டசால்ட் கம்பெனிக்கு வழங்கப்படும். இதான் எஸ்க்ரோ அக்கௌண்ட் சொல்றது. இதுவாக ஏற்படுத்தி இருக்க வேண்டும், இதுவும் ஏற்படுத்தப்படவில்லை. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பேங்க் கேரண்டி இதெல்லாம் ஏற்படுத்தப்படும் போது அதுக்கு ஒரு செலவின தொகை இருக்கு, சர்வீஸ் சார்ஜஸ் ஒன்று வரும். இந்த பேங்க் கேரண்டிக்கான சர்வீஸ் சார்ஜஸ் வந்து இப்ப 1670 கோடி அந்த ஒரு விமானத்திற்கு தொகைன்னு குறிப்பிட்டோம் இல்லையா. அந்த குறிப்பிட்ட தொகையில் இந்த பேங்க் கேரண்டிக்கு என்ன செலவு ஆகுமோ அந்த செலவு அதில் சேர்க்கப்பட்டிருந்தது. அப்போ பேங்க் கேரண்டி கொடுக்கப்படவில்லை என்றால் அந்த தொகை அதிலிருந்து கழிக்கப்பட்டிருக்க வேண்டுமா இல்லையா? அந்த தொகை கழிக்கப்படவில்லை. இது ஒரு விதிமீறல். சோ ஆக இவ்வளவு விதிமீறல்களை உள்ளடக்கி இருந்த போது வந்து இங்க வந்து இங்க இருந்த பொதுநல அமைப்புகள் சில முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து சிபிஐட்ட புகார் கொடுத்தாங்க. சிபிஐ வந்து இது மாதிரி நிறைய விதிமுறைகள் எல்லாம் நடந்திருக்கு, ஒரு இந்திய பணம் வந்து ஊழல் லஞ்சமாக வேற்று நாட்டாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று புகார் கொடுத்தால் சிபிஐ விசாரிக்கவே இல்லை. எல்லா புகார்களையும் வாங்கி வைத்துக் கொண்டிருந்தது. உடனே வேற வழி இல்லாம இங்க இருக்க அதே நபர்கள் வந்து உச்ச நீதிமன்றத்தை நாடினார்கள். நாங்க புகார சிபிஐக்கு கொடுத்தோம், எந்த இதுவும் விசாரிக்கல, ஆகவே உச்ச நீதிமன்றம் தலையிட்டு தங்களுடைய மேற்பார்வையில் சிபிஐ விசாரணை ஏஜெண்டாக நியமித்து விசாரணை செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி கோரிக்கையோட நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள். ஆனால் எல்லா பிரதிவாதங்களையும் முடித்த பிறகு நீதிமன்றம் தீர்ப்பையும் வழங்கியது. தீர்ப்பு வழங்கிய போது அது அந்த தீர்ப்புல என்ன சொல்லிச்சு அப்படின்னா, நவீன விமானங்கள் நாட்டின் தேவை, அது அத்தியாவசிய தேவை, அந்த முடிவை
கொள்கை முடிவாக எடுத்த அரசின் முடிவில் தலையிடுவதற்கு உச்ச நீதிமன்றத்திற்கு எந்தவித தார்மீக உரிமை இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த விலை ஆஃப்செட் பார்ட்னர், இதுல ஆஃப்செட் பார்ட்னர் தகுதி இருக்கு இல்ல, விலை சரியா இருக்கு இல்ல, இந்த விஷயங்களில் வந்து உச்ச நீதிமன்றம் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் 126 விமானங்களுக்கான தொகையில வந்து 36 வாங்கிக்கிட்டாங்க, வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து நீங்க சொன்னீங்கன்னா அதையும் வந்து கேள்வி கேட்பதற்கு உச்ச நீதிமன்றத்திற்கு எந்த தார்மீக உரிமை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ இதெல்லாம் அந்த தீர்ப்பு சொல்லப்படணும்னா அதற்கு முன்வைக்கப்பட்ட வாதங்கள் ஒண்ணு, ரெண்டாவது சாட்சியங்கள், மூணாவது ஆவணங்கள். இதன் அடிப்படையில் தான் வந்து அந்த தீர்ப்பை வந்து உச்ச நீதிமன்றம் சொல்ல முடியும், சொன்னது. ஆனா இதுல சில விஷயங்களை அரசு எப்படி வந்து நீதிமன்றத்தில் செயல்பட்டது என்பதையும் வந்து ஆவணப்படுத்தியிருக்காங்க. அதுல என்ன அப்படின்னா, அரசு என்ன சொல்லிச்சு, இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி மட்டும்தான் வந்து உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு. அரசு சொன்னது வந்து, அதாவது பாதுகாப்பு அமைச்சகத்தை சேர்ந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி மட்டும்தான் இதுல வந்து பேரத்தில் ஈடுபட்டது, பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது என்று சொன்னது. ஆனால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த பிரதம மந்திரியின் இணை செயலர் வந்து கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே நாங்க பேங்க் கேரண்டி வேண்டாம் முடிவு செய்தோம் அப்படின்றத பட்டவர்த்தனமாக அந்த அதிபர் வந்து ஒத்துக்கொண்டார். சோ அந்த ஒத்துக்கொண்டது வந்து வெளியே ரெக்கார்டாகும், ஆவணமாக வெளிப்படுத்தினது. இதை பத்தி உச்ச நீதிமன்றம் கவனத்திலும் கொள்ளவில்லை. இதை பற்றி அரசும் வந்து உச்ச நீதிமன்றத்தில் எந்த விதத்திலும் சொல்லவும் இல்லை, வெளிப்படுத்தவே இல்லை. ரெண்டாவது, இதுல நம்ம ஏற்கனவே இந்த கதை சொன்னோமே, முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி 2 பேரும் பிரிந்து விட்டார்கள், அவர்களுக்கு இடையில் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்று 2005 பிரிந்து விட்ட அந்த இரு சகோதரர்களுக்கு இடையே முகேஷ் கம்பெனி, இந்தியாவில் உள்ள எல்லா கம்பெனியும் வந்து ராணுவ தளவாட உற்பத்தியில் ஈடுபட வேண்டும், 51% பங்குகளை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம், 49% வெளிநாட்டு பங்குகளை வைத்துக் கொள்ளலாம் என்று வாஜ்பாய் அரசு ஒன்று முடிவு செய்தது இல்லையா? அந்த முடிவு செய்ததற்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனியான இது முகேஷ் அம்பானி 2012 ஒரு கம்பெனி ஆரம்பித்தார். இந்த ஆரம்பித்து அவருக்கு எந்தவித ராணுவ தளவாட உற்பத்தி குறித்த ஆர்டர் வராததால் 2014 அவர் மூடவும் செய்து விட்டார். ஆனால் இந்த முகேஷ் அம்பானி 2012 இவர்களுடன் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினார். யாரிடம்? டசால்ட் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி, அது வந்து அப்பவும் கொள்வார் இல்லாததால் கடையை இழுத்து மூடிவிட்டார். இந்த 2014 மூடிட்டார். ஆனா அரசு என்ன சொல்லிச்சுன்னா, அம்பானி குழுமத்துடன் ஏற்கனவே டசால்ட் நிறுவனம் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டது. அந்த மேற்கொண்டதின் அடிப்படையில் நாங்கள் ரிலையன்ஸ் கம்பெனி இந்த துறையில் அனுபவமிக்க கம்பெனியாக நாங்கள் புரிந்து கொண்டோம். அந்த புரிந்து கொண்டதின் அடிப்படையிலேயே அந்த டசால்ட் நிறுவனத்துடன் இந்த ரிலையன்ஸ் கம்பெனி கூட்டு வைத்து அதன் மூலமாக இந்திய அரசிற்கு விமானங்கள் வந்து சப்ளை செய்வது பார்த்து நாங்க திருப்தியிட்டோம் அப்படின்னு சொல்லிச்சு. இங்க என்ன ஆயிடுச்சு, 2012 தான் இந்த அக்ரிமெண்ட் டசால்ட்டுக்கும் இதுக்கும் ரிலையன்ஸுக்கும் ஆச்சு. அந்த கம்பெனி 2014 ஊத்தி மூடிட்டாங்க. அப்படியும் மட்டும் இல்லாம இப்போ இந்த டசால்ட் கம்பெனியோட கூட்டுல இருந்தது அனில் அம்பானியோட கம்பெனி. இந்த அனில் அம்பானிக்கு முகேஷ் அம்பானிக்கு ஒட்டும் உள்ளே உறவும் இல்லைன்னு 2005 வெட்டு ஒன்று துண்டு 2 போயிட்டாங்க. இதையெல்லாம் மறைத்து ரிலையன்ஸ் என்ற ஒற்றை பெயரில் தவறான வழி நடத்துதலை உச்ச நீதிமன்றத்திற்கு கொடுத்து தீர்ப்பை பெற்றுவிட்டது அரசு. ஆக இவ்வளவு இது மட்டும் இல்லாமல் கடைசியாக மூடி முத்திரையிடப்பட்ட, அதாவது சீலிடப்பட்ட கவர், சீல் கவர்னு சொல்லுவாங்க, அவ்வளவு சீலிட்ட கவர்ல எல்லாமே ராணுவ ரகசியம் சம்பந்தப்பட்டது. இது வெளியில் வெளிப்படுத்தக்கூடாது, வெளிப்படுத்தினால் எதிரி நாடு தெரிந்து கொள்ளும் அப்படின்னு மாதிரி எல்லாத்தையும் மூடி கவரிட்டு, மூடி முத்திரையிட்ட கவரிட்டு நீதிமன்றத்துக்கு சில ஆவணங்களை சமர்ப்பித்து இதை வந்து தன்பால் இழுத்து, தான் வைத்த சாட்சியங்கள் ஆவணங்கள் எல்லாம் தன்பால் இழுத்து உச்ச நீதிமன்றத்தை தீர்ப்பையும் தன்பால் ஈர்த்து கொண்டது ஒன்றிய அரசு. சோ இந்த வழக்கில் வந்து வழக்கு தொடுத்த பிரசாந்த் பூஷன், அருண் ஷோரி, யஸ்வந்த் சின்ஹா எல்லாம் சேர்ந்து இந்த தீர்ப்பை 18/12/2018 வாங்குறாங்க. அப்புறம் இன்னும் சில ஆவணங்கள் இவர்களுக்கு கிடைக்கப்பெற இது மறுசீராய்வு செய்யணும்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து மறுசீராய்வு மனு போடுறாங்க. மறுசீராய்வு மனு 14/11/2019 தள்ளுபடி செய்து, இதுல விசாரிக்க எதுவும் இல்ல, எல்லாம் நல்லபடியா தான் நடந்திருக்கு, ரஃபேல்ல எந்த ஊழலும் நடைபெறல அப்படின்ற மாதிரி வந்து அந்த சீராய்வு மனு தள்ளுபடி 14/11/2019 தள்ளுபடி செய்தாங்க. சரி, இப்ப 36 விமானங்களை நம்ம ஒப்பந்தம் போட்டோமே, 36 விமானங்கள் வந்து டைமுக்கு வந்து சேரல. ஆனாலும் கடைசியாக 2022 டிசம்பர் 15 கடைசி விமானமான
36வது விமானம் இந்தியா மண்ணில் இறங்கிவிட்டது. இப்ப இந்தியாவுக்கு அந்த 36 விமானங்களும் டெலிவரி செய்யப்பட்டு விட்டன அப்படின்றது. ஆனாலும் நம்ம மக்கள் மனதில் இவ்வளவு செய்திகள் எல்லா மீடியாக்களாலும், அதாவது ஒட்டுமொத்த மீடியாக்களும் ஒன்றிய அரசு பாஜகவின் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாலுமே கூட இவ்வளவு செய்திகள் நமக்கு தெரிய வருகிறது என்றால், இவ்வளவு செய்திகளை நானே எடுத்து சொல்கிறேன் என்றால், எல்லாமே மீடியாக்கள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டவைதான் அப்படின்ற மாதிரி அந்த இதில் தான் இவ்வளவு செய்திகளையும் நானே கிரகித்து கொள்ள முடிந்தது. இங்கு பங்கு பெற்ற பலரும் இந்த செய்திகளை தெரிந்தவர்களாக இருக்கக்கூடும். அப்படியாக இவ்வளவு ஊழலும் நமக்கு கண்முன்னே இருக்கின்றன. இப்போது எப்படி ரஃபேல் என்று பெயர் கேட்டால் கண்டிப்பாக அதில் ஊழல் இருக்கிறது என்பதை நாம் ஊழல்ன்ற பேரும் கண்டிப்பா வரும் அப்படின்றதும் ஒரு திண்ணமான முடிவு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப கடைசியா முடிக்கும் போது 2-3 குரல் சொல்லி முடிக்கலன்னா நமக்கு மனசுக்கு இதா இருக்கும். தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு அப்படின்னா, தீயவர்கள் தீவினை செய்ய அஞ்ச மாட்டார்கள். அவர் தீவினையால் மகிழ்ச்சி ஏற்படுனும் சான்றோர்கள் தீவினை செய்ய அஞ்சுவார்கள். ஆனா இங்க தீவினையார் அஞ்சார் அப்படின்ற இது இந்த குரல்ல இந்த 2 சொற்கள் நம்ம இது பண்ணுது. 2வது, அஞ்சக்கூடியவன் யாருன்னு பாருங்களேன். அஞ்சுவதோறும் அரணே ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா. ஒருவரை வஞ்சித்து அதன் மூலம் நமக்கு ஏதாவது பலன் கிடைக்கும்னா அவரை அந்த ஆசையில யாருமே ஈடுபட மாட்டார்கள் அப்படின்ற இன்னொரு குரல் சொல்லுது. அப்புறம் இதுல எல்லாம் ஈடுபட்டவன் யாருன்னு பாக்குறீங்க? அதாவது இதுக்கு எல்லாம் ஒத்துழைத்தவர்கள், அரசு ரீதியாகவும் சரி, அரசுக்கு வெளியிருந்தும் உள்ளிருந்தும் பல இதில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்திருக்க கூடும். இந்த தீவினையார் அஞ்சாரும் சரி, அஞ்சுவதோறும் அரணே ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா என்ற உட்படுவரும் சரி, இதுல எல்லாம் ஈடுபட்டவர் கண்டிப்பாக படித்தவர்களாக இருக்கக்கூடும். அது பாரதி சொல்லியிருப்பானே, படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான் போவான் ஐயோ என்று போவான் அப்படின்ற மாதிரி இந்த வரிகளும் எனக்கு நினைவுக்கு வருகின்றன. ஆகவே மக்களே, இவ்வளவு செய்திகள் ஊழல் குறித்து, ரஃபேல் குறித்து எனக்கு நினைவுக்கு வந்த ஏற்கனவே பகிரப்பட்ட செய்திகள், அது விடுபட்ட செய்திகள், அங்கு சொன்ன செய்திகள் கூட இங்கு விடுபட்ட போயிருக்கும். சில செய்திகள் அடிஷனலாக வந்திருக்கும். எல்லாமும் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதையும் பொறுத்தருங்கள் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 கோலப்பன் சார். வழக்கம் போல ஏகப்பட்ட தரவுகள், இதுல நிறைய பேருக்கு தலையை சுத்தி இருக்கும். அந்த அளவுக்கு டேட்டா பாயிண்ட்ஸ் இது எல்லாமே என்னன்னா எல்லாருமே ஒவ்வொரு அடிப்படையில் அந்த பேஸை மட்டும் சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி எவ்வளவு ஊழல் நடந்திருக்குது, யார் யார் வந்திருக்கிறாங்க, பஜ்ஜி வித்த கதையில இருந்து ஆரம்பிச்சு கடைசியில எவ்வளவு பெரிய ஊழல்கள் நடக்குது அப்படிங்கறது வரைக்கும் ரொம்ப தெளிவா ரஃபேலோட அந்த இதை பத்தி சொல்லுங்க. இடையில நம்மளோட டெக்னிக்கல் இஷ்யூஸாலையும் ஒரு சில 2-3 முறை தடைப்பட்டாலும் கூட மீண்டும் மீண்டும் உங்களோட கருத்துக்களை ரொம்ப அழகா எடுத்து வச்சிங்க. அதுக்கு நம்மளோட டிவிஎஸ் குழு சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றிகள். இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் சார், நம்ம கேள்விகள் யாருக்காவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கேட்கலாம்னு நினைக்கிறேன், உங்க அனுமதியோட. பண்ணலாம். ஓகே நண்பர்களே, யாருக்காவது ஏதாவது இந்த தலைப்பு சம்பந்தமா ஏதாவது சொல்லணும்னாலும், இல்ல ஏதாவது கோலப்பன் சார்ட்ட கேள்வி வைக்கிறதுனாலும், முதல் 5 பேர், அந்த 5 பேர் மட்டும் வாங்க. அவங்க நீங்க உங்க கருத்துக்களையும் சொல்லலாம், இது பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம இது கொஸ்டின் ஆன்சர் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நம்மளோட டிஸ்கஷன்ஸை வச்சுக்கலாம். விவேகானந்தன், உங்களோட இது சம்பந்தமான கருத்து, கேள்வி. விவேகானந்தன், மைக்க ஓபன் பண்ணிட்டு பேசுங்க. கோலப்பன் சார், வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க. இல்ல சார், இது என்ன சொல்ற, அனில் அம்பானி மாதிரி ஒரு நலிவுற்ற ஒரு நம்ம தொழில ஒரு தோற்ற ஒரு கம்பெனியும் நம்ம அந்த மோடி அரசாங்கம் எப்படி தூக்கி நிறுத்துறதுக்கு இந்த நம்மளோட வெளியுறவு கொள்கையை நம்மளோட ஒரு இராணுவ இது ஒரு பயன்படுத்தினா எப்படி அது ஒரு குஜராத் நேசம் அப்படிதான்றது காரணமா, இல்ல இந்த ஒரு ஆர்எஸ்எஸ் எப்படி இந்த குஜராத்திங்களை ஒரு எப்படி ஒரு முக்கியமா ஒரு பயன்படுத்துதான்றது ஒரு கேள்வி சார் எனக்கு வந்தது. இல்ல, இதுக்கு பேசிக்கா அதையும் சில ஒர்க் பண்ணிருக்காங்க. ஒர்க் பண்ணி இது பண்ணும்போது உண்மையிலேயே
அந்த குஜராத்தி பாசம் தான். இவர் ரொம்ப இது கீழ்நிலையில் போயிட்டே இருக்காரு. அப்ப இவரை கை தூக்கி விட வேண்டும் என்று பல குஜராத்தி முதலாளிகள் வந்து வேண்டுகோள் இருந்தது. பின்னாடி ஒண்ணு அதையும் செஞ்சிருக்காங்க. ரெண்டாவது இவரு சில ப்ராமிஸை கொடுத்திருக்காரு. இந்த தடவை என்னை கை தூக்கி விட்டால் நான் வந்து சிகரத்தையே தூக்கி சிகர என்ன சொல்றது எம்எம்எல்ஏ தூக்கி தலையில வச்சு ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வாக்குறுதியில கொடுத்திருக்கிறார். கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அனில் அம்பானி வந்து அந்த ஒப்பந்தத்தில் ஈடுபட்டவுடன் வந்து பத்திரிகைகளுக்கு ஒரு இதை செய்தார். அதுவும் ஒரு முந்திரி கொட்டை வந்து முந்திக்கிட்டு தன்னை வெளிப்படுத்தும் அப்படின்ற மாதிரி. என்ன அப்படின்னா ஒப்பந்தத்தை கையில் விட்டு இந்த ஒப்பந்தத்தின் மூலம் என் கம்பெனி 30,000 கோடி சம்பாதித்து விட்டதோடு மட்டுமல்லாமல் நாங்கள் வந்து வருகிற ஒரு 10 வருடத்திற்குள் வந்து உலக இராணுவ தளவாட சந்தையில் 1,00,000 கோடி வந்து விற்பனையை எட்டி பிடிப்போம் அப்படின்ற மாதிரி அறிக்கை விட்டார். இப்ப இதுல என்ன அப்படின்னா இங்க வந்து அரசல் புரசலாக ஒரு 30,000 கோடி வந்து அதிகபட்ச தொகையாக ஊழல் தொகையாக இங்கே சிலருக்கு பரிமாறப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு தொகை வந்து அரசல் புரசலாக இருக்கிறது. அப்ப அந்த அரசல் புரசலாக தொகையை வந்து இவரே வெளிப்படுத்தி விட்டமை அப்படின்றதும் ஒண்ணு இருக்கு. ஆக நீங்க கேட்க வந்த கேள்வி என்ன அப்படின்னா இதுக்கு ஒரு குஜராத்தி பாசம். இதன் பின்னோக்காக பாஜகவுக்கு சாதகமானவர்கள் சொல்வது அப்படின்ற மாதிரி அதை செய்தியா போட்டிருக்காங்க. இவரை தூக்கி விடுவதன் மூலம் ஒரு இந்திய தொழிலதிபர் தானே நம்ம தூக்கி விடுறோம். அவர் மூலம் வந்து இந்தியாவில் நிறைய தொழிற்சாலைகள் இதெல்லாம் வந்து திருப்பி வரக்கூடும். அதனால் இந்திய பொருளாதாரத்திற்கு தான் வந்து மேலும் அது சேவை பொருளாதாரத்தை வளர்ப்பதாகத்தான் அமையும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த சொல்லி மகுடி ஊதி தான் அதை பண்ணியிருக்காங்க. அதான் நீங்க சொன்னது பேசிக்கா ஒரு குஜராத்தி என்ற பாசம் மட்டுமே. ரெண்டாவது அண்ணன் வந்து ஏற்கனவே இந்த அரசோடு நிறைய விதத்தில் வந்து ஒத்துழைத்துக் கொண்டு வருகிறார். சோ அவரு நேரடியாக உதவ முடியாது. அவருடைய வந்து அன்டியூ இன்ஃபுளுன்ஸ் மூலமாக கூட இது நிறைவேறிக்கலாம் கூட வந்து அதை வந்து அனுமானிக்கிறார்கள். அப்படிதான் எதுவுமே கிளியர் கட்டா அனுமானத்தின் அடிப்படையில் தான் இதை வந்து சொல்ல முடியுமே தவிர வேற விதமான ஒரு கிளியர் கட்டான எவிடன்ஸா நிரூபிக்க முடியாத இடத்துல தான் இருக்கு. ஏன்னா இது வந்து சில தேர்தல் நிதியாக கொடுக்கப்பட்ட நிதியில் கூட இந்த நிதி வந்து சேர்ந்திருக்கலாம். இந்த ஊழலாக பரிமாறப்பட்ட தொகை ஊழலாக வந்த தொகை பரிமாறப்பட்டிருக்கலாம். அதற்கு இவர் ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு யூகிக்கிறாங்க. எல்லாமே அனுமானம் தான். எதுவுமே கிளியர் கட் எவிடன்ஸோட இல்லை அப்படின்றதான் இதனோட பதிவு. நன்றி சார். என்னங்கடா இது அண்ணன் தம்பி வச்சு விளையாடுறதுக்கு இது என்ன நாட்டோட சொத்தா இல்லை இவங்க அப்பா விட்டு சொத்தாங்கிற மாதிரிதான் நம்ம கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. நன்றி கோலப்பன் சார். அடுத்து பரம் சார் உங்களோட கருத்துக்கள் மற்றும் உங்களோட கேள்விகள் எதுவும் இருந்ததுன்னா. வணக்கம் பாலா. வணக்கம் கோலப்பன் சார். நான் அவங்க பேச்ச 10 மணிக்கு மேலதான் கேட்டேன். நிறைய தரவுகள் சொல்லியிருக்கீங்க. நான் அதுக்கப்புறமே நிறைய தரவுகள் உங்கள்கிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு விரிவான அதாவது துரதிர்ஷ்டவசமா பாஜகங்கிறது ஒரு எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சக்தி இந்த நாட்டை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ஊழல் மட்டுமல்ல பல ஊழல்கள். அவங்க 3 விதத்துல வந்து பாஜக களமாடுறதா சொல்றாங்க. ஒண்ணு வந்து இந்த மாதிரி தன் மீது ஊழல்கரை இல்லாத மாதிரி பாத்துக்கிறது, அதுக்கு ஊடகங்களை பயன்படுத்துறது, மற்ற இதுகளை செய்யறது. ரெண்டாவது எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமையை குலைக்கிற விதமா அதை உடைக்கிறதுக்கு அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை போன்ற சுயேட்சை அமைப்புகளை வந்து ஏவி கட்சிகளை உடைப்பது. அதை நம்ம இப்போ பார்த்துட்டு வர்றோம். மூணாவது வந்து நாட்டில் இயல்பா நடந்துகிட்டு இருக்க வளர்ச்சியை தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட வளர்ச்சியாக கட்டமைப்பது. இந்த மாதிரி 3 விஷயங்கள்ல அவங்க ரொம்ப தந்திரமா களமாடி மக்களை வந்து திசை திருப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இதுல வந்து சார் சொன்ன மாதிரி ரபேல் ஊழலை பற்றி நீங்க விரிவா பேசுனீங்க. இதே மாதிரி ஒரு ஊழல் 5G ஊழல் வந்து பரபரப்பா பேசப்பட்டு அப்படியே அடங்கி போனது. அதையும் குறித்து கூட நம்ம நிறைய விமர்சனங்கள் வைத்தோம். துரதிர்ஷ்டவசமா ஊடகங்கள் எல்லாமே வந்து பாஜகவினுடைய கைப்பாவையா இன்னைக்கு இந்தியாவில் இயங்கிட்டு இருக்கு. எந்த விதமான அவங்களுக்கு எதிரான எந்த செய்தியும் அதிகமாக வெளியே பரப்பப்படுவதில்லை. இந்த மணிப்பூர் கலவரத்தை கூட
ஒரு எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலத்தில் இது நடந்திருந்தால் எந்த அளவுக்கு பாஜக கொந்தளித்திருக்கும், அதை எந்த அளவுக்கு அரசியலாக்கி இருப்பார்கள், ஊடகங்கள் எந்த அளவுக்கு அதை பேசியிருக்கும் என்பதெல்லாம் நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. ஒரு மாநிலத்திலே தொடர்ந்து கலவரம் ஏற்பட்டு இதுவரை கிட்டத்தட்ட 142 பேர் கொல்லப்பட்டு இருப்பதாகவும் பல்லாயிரக்கணக்கான பேர் அகதிகளாக காடுகளிலே வசிப்பதாகவும் செய்திகள் வந்தால் கூட அது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தாதவாறு ஊடகங்களை கட்டி போட்டு இருக்கிற அந்த பாஜகவினுடைய சாதுரியம் தான் அந்த கட்சியை இன்னைக்கு வரைக்கும் தாங்கி பிடிச்சிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த 5G ஊழல் இதே மாதிரிதான் சார் சொன்ன மாதிரி 72 ஜிகாஹெர்ட்ஸ் அடிப்படை விலை 4.3 லட்சம் அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ணாங்க. ஆனா 30 மெகாஹெர்ட்ஸ் 2G அலைக்கற்று ஏலமே அடிப்படை விலை 1,70,000 கோடின்னு நிர்ணயம் பண்ணி அந்த அளவுக்கு ஊழல் நடந்ததா சொல்லி ஒரு 2010 வினோத் ராயை வச்சு ஒரு பெரிய ஒரு பூகம்பத்தை கிளப்பி அதன் மூலம்தான் அவங்க 2014 ஆட்சிக்கு வர முடிஞ்சது அப்படிங்கிறது ஒரு பெரிய உண்மை. அந்த 2G விவகாரம் எந்த அளவுக்கு ஊதி பெருசாக்கப்பட்டு உச்சநீதிமன்றம் முதல் வரை சென்று உச்சநீதிமன்றத்திலையும் அதை தினசரி இதை கண்காணித்து அது உச்சநீதிமன்றத்தின் கண்காணிப்பில் நடைபெற்ற சிபிஐ விசாரணை, சாதாரணமாக நடைபெற்ற சிபிஐ விசாரணை அல்ல, உச்சநீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில் நடைபெற்ற சிபிஐ விசாரணை. அந்த விசாரணையில் கூட கடைசியில ஒன்றுமில்லாத அளவுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் போது 26,000 கோடி என்றார்கள். 1,76,000 சுருக்கி 26,000 கோடி என்றார்கள். கடைசியில அதுக்கு கூட ஆதாரம் இல்லை. அவர் நீதிபதி சைனி சொன்னாரு, நான் வாசல் கதவை திறந்து வச்சுட்டு நாள்தோறும் காத்திருந்தேன், ஆதாரத்தை கொண்டு தருவாங்கன்னு சொல்லி எந்த ஆதாரமும் தரல அப்படின்னு சொல்லி எல்லாரையும் விடுதலை பண்ணது நமக்கு தெரிஞ்ச உண்மை. அதே வினோத் ராய் மன்னிப்பு கேட்டாரு, தன்னுடைய அறிக்கைக்காக மன்னிப்பு கேட்டது மட்டுமல்ல, அவருக்கு அதுக்கு சன்மானமாக ட்ராயுடைய சேர்மனாக அவரு பணியமர்த்தம் செய்யப்பட்டார். பாஜகவுடைய ஆட்சியால பணியமர்த்தம் செய்யப்பட்டார். அவர் ட்ராயுடைய தலைவராக இருக்கும்போது தான் 5Gல 72 ஜிகாஹெர்ட்ஸ் ஏலம் விடும்போது அதுல கிட்டத்தட்ட 51 ஜிகாஹெர்ட்ஸ் மட்டும்தான் ஏலம் போச்சு, 71%. ஆனா ஏலம் போன தொகை 1,50,173 கோடி தான். அடிப்படை விலைன்னு சொன்னது 4.3 லட்சம் கோடின்னு சொன்னாங்க. ஆனா 1.5 லட்சம் கோடி தான் ஏலம் போச்சு. அப்போ எந்த பத்திரிகையும் அதை ஊழலா பெருசா எடுத்துட்டு போகல. அது எடுத்துட்டு போகாத அளவுக்கு அவங்க பாதுகாத்துக்கிட்டாங்க. அந்த 5G அலைக்கற்றையில ரிலையன்ஸ் ஜியோ, பாரதி ஏர்டெல், வோடாஃபோனு, அதோட கூட புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட அதானியோட டேட்டா நெட்வொர்க்ஸும் கலந்துகிட்டது. நீங்க பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோ ரைட், அவங்க ஏற்கனவே அந்த தொழில இருக்கிறவங்க. அதே மாதிரி பாரதி ஏர்டெல்லும் அந்த தொழில இருக்கிறவங்க, வோடாஃபோனும் அந்த தொழில இருக்கிறவங்க. ஆனா அதானியோட டேட்டா நெட்வொர்க்ஸும் கூட 4 நிறுவனங்கள் தான் தனியார் நிறுவனங்கள் கலந்துகிட்டது. பிஎஸ்என்எல் அந்த ஏலத்துல கலந்துக்கிடல. அரசு நிறுவனமான பிஎஸ்என்எல் அந்த ஏலத்துல கலந்துக்கிட்ட மத்திய அரசு அனுமதிக்கல. இப்படி ஒரு பெரிய ஏலத்தை நடத்தி கிட்டத்தட்ட 5 கோடிக்கு மேல் விற்பனை ஆகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட 5G வெறும் 1.5 லட்சம் கோடி, 5 லட்சம் கோடிக்கு எதிர்பார்க்கப்பட்ட ஏலம் 1.5 லட்சம் கோடிக்கு தான் அது போச்சு. அதுல யாரும் அப்போ ஊழல் அப்படின்னு சொல்லி பெருசா பேசல அந்த ஊடகங்கள். 2G ஊழல் என்று சொல்லி குதித்தவர்கள், கொந்தளித்தவர்கள், உச்சநீதிமன்றம் கூட அதை கண்டுகொள்ளவில்லை. அந்த அளவுக்கு அவர்கள் ஊடகங்களை அடக்கி ஒடுக்கி சாமர்த்தியமாக மறைத்து விட்டார்கள். இது போன்ற பாஜக செய்த பல ஊழல்கள் மறைக்கப்பட்டு புதைக்கப்பட்டு விட்டது. அதை மீடியாக்களெல்லாம் எந்த காலத்திலும் பேசப்படுவதில்லை. ஏன்னா எல்லா மீடியாக்களையுமே விலைக்கு வாங்கிட்டாங்க. கடைசியா இருந்த NDTV கூட அதானி குழுமம் கைப்பற்றி கொண்டது. ஆக இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அவர்களுடைய இந்த இது போன்ற ஊழல்கள் நம்மை போன்றவர்கள் வெளிக்கொணர்ந்தால் தான் அது சிறப்பானதாக இருக்கும். தொடர்ந்து இதை குறித்து பேச வேண்டும். நம்ம தொடர்ந்து ரபேல் ஊழல், 5G ஊழலை பற்றி இன்னும் தேர்தலுக்கு ஓராண்டுக்கும் குறைவாகத்தான் இருக்கிறது. அது மட்டுமல்ல, பாஜகவினுடைய அத்துமீறல்கள், விலைவாசி உயர்வு, எதிர்கட்சிகளை உடைப்பது, பிரிப்பது, ஆட்சி மாற்றத்தை உண்டாக்க அமலாக்கத்துறை
வருமான வரித்துறை, சிபிஐ போன்ற ஏவல் அமைப்புகளை, அதை சுயேட்சை அமைப்புகள் எல்லாமே ஏவல் அமைப்புகளாக மாற்றியாகிவிட்டது. அது கிட்டத்தட்ட நீதித்துறையும் கூட அந்த வழியிலே சென்று கொண்டிருக்கிறது. இதை பற்றியெல்லாம் நாம் தான் ஊடகங்களாக மாறி பேச வேண்டும் என்ற வேண்டுகோளை மட்டும் வைத்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி பாலா. நன்றி நன்றி பரம் சார். ஆக்சுவலா ரஃபேல் ஊழல் பத்தி பேசும்போது 2G வச்சு கட்டமைக்கப்பட்ட பொய்யும் 5G பத்தி சொல்லியிருக்கிறீங்க. ஆக்சுவலா 5G பத்தியே வந்து நம்ம தனியா ஒரு ஸ்பேஸ் போடுவோம் அப்படிங்கறதுதான் நம்மளோட இது. நன்றி பரம் சார். அடுத்தது வந்து கோவை ஜெயராம், அதுக்கு அடுத்து செல்வி சிஸ்டர். கோவை ஜெயராம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்ப ஒரு சாமானியனா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரிலையன்ஸ் குரூப்பை பத்தி தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம் சார். நான் வந்துட்டு அதுல 2013 இருந்து 2015 வரையா ஒர்க் பண்ணியிருக்கிறேன் ஹோம் லோன் டிபார்ட்மெண்ட்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 16-17லயே அவங்க வச்சிருந்த 11 கம்பெனில 9 கம்பெனியை மூடிட்டு இருந்த ஒரு ஹவுசிங் லோன் கம்பெனியுமே அடுத்தவங்களுக்கு இருந்த ஒன்லி ஃபார் கலெக்ஷன் பர்பஸ்க்கு அடுத்தவங்கிட்ட கொடுத்துட்டு அப்பயே அவங்க ஃபெயிலியரான கம்பெனி. அதுக்கப்புறம் எப்படி கொடுத்தாங்க, எப்படி அவங்களுக்கு ரஃபேலுக்கு அவங்களுக்கு எப்படி இந்த இது ஆர்டர் கொடுத்தாங்கன்றது இன்னும் அவ்வளோ பெரிய ஒரு சாதாரண சாமானியனா நம்மளுக்கே இவ்வளவு தெரியும் போது எவ்வளவு துணிச்சலா வந்துட்டு இந்த மோடி அரசு வந்துட்டு அவங்களுக்கு இந்த ஒப்பந்தத்தை கொடுத்து இவ்வளவு பெரிய ஒரு ஊழலை நடத்தி இருக்குதுன்னா எப்படி நம்ம எடுத்துக்கிறதுனே தெரியல. இதே மாதிரி அனைத்து ஊழல்களையும் நம்ம வெளிக்கொண்டு வரணும். இப்ப சார் சொன்னிருந்த மாதிரி இப்போ பேசி முடிச்சாங்கல்ல 5G, ரஃபேல், இந்த மாதிரி என்னென்ன இருக்குதோ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கொண்டு வரணும்ன்றதான் நம்மளோட விருப்பம் சார். அதுக்கு நம்மளோட டீம் சார்பா நம்மளும் தெரிஞ்ச விஷயங்களை ஒன்று ஒன்றா முன்னெடுத்துட்டு போவோம்ன்ற நம்பிக்கையோட என்னோட உரையை முடிக்கிறேன் சார். நன்றி, வணக்கம் சார். நன்றி நன்றி கோவை ஜெயராம். அந்த நிறுவனம் எப்படியெல்லாம் இருந்து அது எப்படி சீரழிஞ்சது அப்படின்னு அதுல உள்ள வேலை பார்த்தவரான உங்களுக்கு தான் அதிகமா தெரிஞ்சிருக்கும். அதோட சேர்ந்து நம்ம இந்த மாதிரி ஊழல்களை முன்னெடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னதை டிபிஎஸ் வந்து தொடர்ந்து முன்னெடுக்கும். நம்மளோட மற்ற நண்பர்களும் அதோட இணைந்து செயல்படுவாங்க அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். நன்றி நன்றி. செல்வி சிஸ்டர். ரொம்ப நன்றி. ஆக்சுவலி வந்து இதை கண்டிப்பா நம்ம பேசப்பட வேண்டிய ஒரு டாபிக். சார் ரொம்ப அழகா பேசினாங்க. இந்த ரஃபேல் ஊழல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த பிறகு திரும்ப நானும் உள்ள போய் படிக்க போனேன் என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பாக்குறப்ப யூடியூப்ல ஓபன் பண்ண முதல் வீடியோ வந்து ரிபப்ளிக் டிவியோட வீடியோ. என்ன அப்படின்னா, இந்த யூபிஏ கவர்மெண்ட் வந்து ரஃபேல் ஊழல்னால எவ்வளவு சம்பாதிச்சிருக்கு. என்னடா சம்மந்தம் இல்லாம ஒரு ஹெட்டிங் போட்டிருக்காங்களே, என்ன ஆச்சு, எப்ப இவங்க பேர் மாத்தினாங்கன்னு பார்த்தா அவங்க ஃபுல்லா இந்த இது திட்டத்தை ஆரம்பிச்சது வந்து யூபிஏ கவர்மெண்ட், அவங்கதான் இது எல்லாத்துக்குமே பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதாவது என்னன்னா, நான் நல்லாதான் ஆரம்பிச்சேன், அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு, எப்படி பேக்கரி டீலிங்லாம் நடந்துச்சுன்னு சார் சொல்றதை கேட்கிறப்பதான் தினம் இதே வேலையாதான் இருந்திருக்காங்களா அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனா மக்களை இதுல இருந்து திசை திருப்பி என்ன சாமர்த்தியமா அவங்கள வந்து நீட்டு மத்த ஏதோ லோக்கல் பிரச்சனைகளை பத்தியே பேச வச்சு நீங்க ஒரு இன்டர்நேஷனல் டீலிங்க முடிச்சுட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறப்பதான் இன்னும் என்னென்ன 2 வருஷத்துல என்னென்ன அவங்க பண்ண காத்திருக்காங்க அப்படிங்கறதுதான் ரொம்ப யோசிக்கவே முடியல ஒரு கட்டத்துல. நிஜமாவே அந்த இது காலையில இருந்து ரஃபேல் படிச்சு நான் ஒரு மாதிரி ஷாக் அடிச்ச வரை உட்கார்ந்துருந்தேன். எவ்வளோ அதாவது ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றாங்க, டெசால்ட் வந்து சொல்றாங்க, ஆக்சுவலி இந்தியன் கவர்மெண்ட் என்ன கேட்டிருக்காங்க, உங்களுக்கு 18 விமானத்துக்கு நீங்க 16 விமானம் நீங்க செஞ்சு கொடுங்க, நீங்க டெக்னாலஜியை எங்ககிட்ட கொடுத்துருங்க, HAL நாங்க வந்து செஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். இதுதான் வந்து ஒரு பேசிக் கான்செப்ட். ஆனா கடைசியா அது எப்படி ரிவர்ஸ் ஆகி எத்தனை கோடி டைம் ஒரு திட்டம் வந்து ஒரு நல்ல திட்டம், டெக்னாலஜியை வாங்குறதுங்கிறது நல்ல திட்டம், 40 வருஷத்துக்கு நீங்க கேரண்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க. ஒரு கட்டத்துல வந்து அவங்க சொல்லிடுறாங்க 40 வருஷம் கேரண்டி எல்லாம் எங்களால தர முடியாது, நீங்க வேணா பாத்துக்கோங்க அப்படிங்கிற அந்த கேரண்டி இதையே டோட்டலா நீங்க காலி பண்ணிட்டாங்க. 40 வருஷம் கேரண்டிங்கிறதா வந்து எல்லாருக்குமே இந்த திட்டம் நிறைவேற்றத்துல வந்து சிக்கல் இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல அப்படி கொடுத்தா பட்ஜெட் ஜாஸ்தி கொடுங்கன்னு கேட்டப்ப எங்க பட்ஜெட் எல்லாம் நாங்க அடுத்த வருஷம் பார்த்துக்கோன்னு கிடப்புல போத திட்டத்தை தூசி தட்டி எடுத்து தனியா ஒரு கம்பெனி உருவாக்கி அதுக்கு ஒரு பேட்டரி டீலிங் வச்சு சினிமா படம் எடுத்து நிஜமாவே வந்து இதெல்லாம் வந்து ஒரு வெப் சீரிஸ் அவ்வளவு ஒரு த்ரெட்டா நம்ம திரும்ப பேசிட்டே இருக்கோம்னு நினைக்கிறேன் மக்கள் கிட்ட. இத இவ்வளோ டீட்டெயிலா ஞாபகம் வச்சு பேசின கொலப்பன் சாருக்கு வந்து ரொம்ப 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 நன்றி. இந்த பேசுக்கு எல்லாருக்குமே நன்றி. இன்னும் நிறைய ஒவ்வொரு கிளையா வச்சு பேசணும். மொத்தமா பேசுனதுல எல்லாருமே கண்டிப்பா ஒரு ஷாக்கா தான் இருந்திருப்பாங்க. ஒரு சின்ன பாயிண்டா வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
தேங்க்யூ சார். நன்றி நன்றி செல்வி சிஸ்டர். ஆக்சுவலா ஒரு கோலப்பன் சார் சொல்லுங்க சொல்லுங்க. ஏதோ நீங்க பேச வந்தீங்க. இல்ல நான் இல்ல வேற யாரும் மைக். ஓகே ஓகே. ஸோ செல்வி சிஸ்டர் சொன்ன மாதிரி இது எல்லா தளங்களிலும் பேசப்பட வேண்டும். ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம நினைச்சு போறது வந்து எத்தனை லட்சம் கோடி இருக்குது, அதை இவங்க எப்படியெல்லாம் டீல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு, அதை விட முக்கியமானது வந்து அவங்க சொன்ன அந்த இப்போ ரஃபேலை பத்தி தேட போனா எது கிடைக்குது அப்படிங்கிறது. யூடியூப்ல போய் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவன் போட்டிருக்கக்கூடிய ரிப்பப்ளிக் டிவி போட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோஸ் தான் வருது அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு நான் பாக்குறேன். இதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் வந்து நம்மளும் நம்மளாலான முயற்சிகள் அத்தனையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு வந்து நண்பர்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வேண்டுகோளா வச்சுக்கிறேன். அதோட ஒரு புள்ளியா தான் இன்னைக்கு வந்து நம்ம அந்த ரஃபேல் பத்தின இந்த இதுவும் வந்து இன்னைக்கு இந்த டாபிக்கையும் எடுத்து பேசணும் அப்படிங்கிறது தான். தேங்க்யூ செல்வி சிஸ்டர். அடுத்து லோகநாதன் பிரதரோட இந்த கொஸ்டின் ஆன்சர் செஷன் முடிய போகுது. வேற யாரும் கொஸ்டின் கேட்கறதா இருந்தால் கொஞ்சம் உடனடியா மைக் ரெக்வஸ்ட் கொடுங்க. லோகநாதன் பிரதர். மைக் ஓபன் பண்ணிட்டு பேசுங்க. ஓகே, அவருக்கு ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ, கனெக்டிங் இஷ்யூல போயிட்டாரு. ரைட். ரஃபேல் ஊழல் அறியப்படாத உண்மைகள் அப்படிங்கிற அந்த தலைப்புல நாம இந்த ஸ்பேஸ் போடணும் அப்படின்னு நினைச்ச உடனே நமக்கு ஏற்கனவே இந்த தலைப்பு வந்து தீர்மானிக்கப்பட்ட ஒண்ணுதான். அது வந்து இந்த தலைப்புல கோலப்பன் சார்ட்ட பேசணும்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் கேட்டு வச்சே ஒரு 3 மாசம் ஆகுது. நம்ம 100 hour ஸ்பேஸ்க்கு முன்னாடியே இதை பத்தி இது பண்ணி வச்சிட்டோம். இன்னைக்கு வந்து ஆக்சுவலா அவரு நிறைய தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எனக்கு தெரிஞ்சு ஸ்பீடா தான் போனாருன்னு தான் நான் பாக்குறேன். அவர் இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா இன்னும் நிதானமா பேச விட்டுருந்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்களை இன்னும் நிதானமா எடுத்து வெளியே வச்சிருப்பாரு. கொஞ்சம் ஸ்பீடா போனார். அதனால அந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து குறிக்க முடியாது. நம்ம ஸ்பேஸும் வந்து இன்னைக்கு கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆகி வந்ததுனால இது பண்ண முடியல. தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் ஒரு 3 மாசம் கழிச்சோ 4 மாசம் கழிச்சோ மீண்டும் இதே ரஃபேலை பத்தி இதே கோலப்பன் சாரை ஸ்பீக்கரா வச்சு நாம வந்து கெஸ்ட் ஸ்பீக்கரா வச்சு ஸ்பேஸ் நடத்துவோம் அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி கோலப்பன் சார். வழக்கம் போல உங்களுக்கு வந்து டிவிஎஸ் வந்து பல தடவை நன்றி சொல்றது மட்டும் இல்ல, எல்லா தளங்கள்லையும் இது பற்று கடமைப்பட்டிருக்குது. ஸோ எந்த நேரத்துலையும் எந்த இடத்துல எப்போ கூப்பிட்டாலும் உடனடியா வந்து நீங்க கலந்துக்கிட்டு அதுக்கு ஆக்சுவலா அவர்கிட்ட என்னன்னா ஃபர்ஸ்ட் அவர் மெசேஜே பார்க்க மாட்டாரு, கன்ஃபர்மேஷனே வராது. என்னடான்ட்டு நான் ஆனா என்ன பண்ணிடுவேன்னா அவர் மேல எனக்கு ஒரு அலாதி நம்பிக்கை உண்டு. அதனால என்ன பண்ணிடணும்னா அதை யாருக்குமே கொடுக்க மாட்டேன் அந்த ஸ்லாட்டை, அப்படியே பெண்டிங் வச்சிருப்பேன். கரெக்டா முந்தின நாள் கன்ஃபர்மேஷன் வரும். இதுதான் 100 hour ஸ்பேஸ்லயும் நடந்தது. நங்கவரம் போராட்டத்தை பத்தி அவரை பேச வைக்கணும்னு நினைக்கும் போது அவரு ஆள் லைன்லயே இல்லை, மெசேஜுக்கு ரிப்ளையும் இல்லை, அவரோட நம்பர்ல போட்ட மெசேஜுக்கும் ரிப்ளை இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா கரெக்டா முந்தின நாள் வந்தாரு, மறுநாள் பேசினாரு, கன்ஃபார்ம் பண்ணாரு, இது பண்ணாரு. ஸோ கோலப்பன் சார் மேல உள்ள ஒரு அலாதி நம்பிக்கையில முந்தா நாள் தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் இது வந்து அவரோட கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அது வரைக்கும் வந்து அவர் கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். ஆனா எனக்கு தெரியும் அவர் எப்படி சுத்தினாலும் கரெக்டா நம்ம அந்த டைமிங்க்கு முன்னாடி அவர் வந்து வந்துருவாரு அப்படின்னு நினைச்சேன். சேம் கரெக்டா வந்து நான் அந்த கரெக்ட் டைமிங்ல உள்ள நுழைஞ்சதோட மட்டும் இல்ல, எத்தனை தடவை டெக்னிக்கல் இஷ்யூ வந்தாலும் திரும்ப வந்து அவரோட அந்த முழு சப்மிஷனை வச்சதுக்கு கோலப்பன் சார் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகள் சார். நன்றி பாலா. ஆக்சுவலா இது மாதிரி நான் ஏற்கனவே முன்னாடியே பேசிட்டு இருக்கோம், வேலை குறித்து பேசணும் அப்படின்ற மாதிரி. அது அந்த லாக்டவுன்ல நம்ம வந்து ஒரு எளிதாக அப்ப கிடைத்த என்னென்ன தகவல்களோ அப்படின்றத வச்சு இப்ப தீர்ப்புக்கு முன்னாடி பின்னாடி நடந்த நிகழ்வுகள், அவங்க அந்த அஃபிடவிட் மூலம் வைத்த தகவல்கள், இப்படி எல்லாமே இப்ப இல்ல இணையத்துல கொட்டி கிடக்கு. அப்போ அந்த டைம்ல எதுவுமே கிடையாது, நம்மளா தேடி பிடித்து சொன்னது வந்து அன்றைய நேரத்திற்கு வந்து எல்லாருக்கும் புது தகவல்களா இருந்தது. இன்னைக்கு எல்லாம் பழகி போன விஷயமா தான் இருக்கு. இன்னும் தகவல்கள் நிறைய மறைக்கப்பட்ட செய்திகள்லாம் வந்து தோண்டி ஒன்னொன்னா வந்துட்டு தான் இருக்கு. இன்னும் மறுசீராய்வு மனு தள்ளுபடி பண்ண பிறகு இது எப்படியாவது ஒரு இடத்துல ரீஓப்பன் ஆகாதா அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு பல பேரிடத்துல இருக்கு.
ஸோ ஏதாவது விதத்துல அது என்ன ஆக போறதுன்னு ரெண்டாவது விஷயம் வச்சுட்டு அடித்த கொள்ளை எப்படி அடிக்கப்பட்டு யாருக்கு பாக்கெட்ல வந்தது அப்படின்றதுக்காக எங்கேயாவது இடத்துல ஒரு திறவுகோல் இருக்கும், அது கண்டிப்பா திறந்து அதை வெளிப்படுத்தும் அப்படின்ற நம்பிக்கையில நம்மளும் இதை தொடர்ந்து பேசினாதான் அது குறித்து இன்னும் நிறைய செய்திகள் வர வர மக்களுக்கு தெரியப்படுத்திட்டே இருக்க முடியும். இது ஒரு பரிசுத்தமான ஆட்சி அல்ல, இது கடைந்தெடுத்தவர்கள் இவர்கள் அப்படின்றத நம்ம இது மாதிரி பேசுறது மூலம் தான் மக்களுக்கு வெளிப்படுத்த முடியும். மக்கள் எச்சரிக்கையுடன் அந்த இவர்களை அணுகுவார்கள். அதற்கு உங்களுடைய பணியும் மிக அவசியம். அதற்கு நானும் தொடர்ந்து ஒத்துழைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என் நன்றியை உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நன்றி. நன்றி நன்றி கொலப்பன் சார். ஆக்சுவலா போன தடவை இதை தொடர்ந்து அந்த ரஃபேல் இது முடிஞ்சப்போ சிபிஐ டைரக்டர்ஸுக்குள்ள வந்த சண்டைகள் அதெல்லாம் இன்னும் இருந்துச்சு. அதுவும் அடுத்த ஒரு ஸ்பேஸ்ல கண்டிப்பா அதையும் பத்தி பேசுவோம். ஏமா இதுக்குள்ள போனா நான் இன்னும் போயிடுவேன் அப்படின்றத அதை கட் பண்ணேன். அந்த ரெய்டெல்லாம் இருக்கு, ரெய்டு இடி ரெய்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்குள்ள போனா ட்ராக் மாறி போயிடும், இதாயிடும் தான் அதை கட் பண்ணேன். கண்டிப்பா கண்டிப்பா சார், கண்டிப்பா இன்னொரு நாள் இதை வச்சு பேசிடுவோம். எப்படியும் நம்ம இதை அடிக்கடி பேச வேண்டிய கட்டாயம் இருக்குங்கிறதுனால. நன்றி கொலப்பன் சார்.